என்ன அடிக்கி ஆர்சிபி தாயா. இது புது செம மேட்ச், ஜாலி என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சரி, அப்டேட்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு ஏன் ரெட்ரோ காமிக் வரலங்கிற அப்டேட்டை முத சொல்லுங்க. ஐயா வந்தா சொல்லலாம், வரலன்றதுக்கெல்லாமா கேட்க முடியும்? நீங்கதான் வந்தாலும் சொல்ல மாட்டீங்களே. ஏன் வந்ததெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு தடவை மிஸ் ஆச்சு, என்னங்க இப்படி பண்றீங்க? சரி, அதை விடுங்க. இல்லைனாலும் இன்னைக்கு எனக்கு ஜிபிஓ மெசேஜ் பண்ணி போஸ்டர் தான் வேற சொல்லுங்க. லெவல்ல இருந்துச்சு. 3 days போஸ்டர். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக்கோட இது செம்மையா இருந்துச்சு. இது வரைக்கும் விட்ட போஸ்டர்ல வேற லெவல் இதுதான். சாரி, என் டிபியில இருக்கலாம். இதுக்கு வேணா செகண்ட் பிளேஸ் கொடுக்கலாம். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் ஒன் ஆஃப் த அப்டேட்டு. அதே மாதிரி வந்து அருண் விஜய் நடிக்கிற ரெட்டத்தலை படத்துல வந்து தனுஷ் அவர்கள் பாடி இருக்கிறதாக லேட்டஸ்ட் நியூஸ். நிறைய பேர் வந்து கன்ஃபார்ம் சோர்சஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி மோகன்லாலோட தொடரும் அந்த படத்தோட ரிலீஸ் டேட் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. April 25 படம் ரிலீஸ் ஆகுது. இது முன்னாடியே ஜான்வரியில ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் எம்புரான் நல்லா அப்படியே தள்ளி 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 போயிட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கோர்ட் அப்படின்ற ஒரு தெலுங்கு ஃபிலிம் இருந்துச்சுல, அது வந்து April 11 நெட்ஃப்ளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகுது. குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் ரன் டைம் 2 hours 18 minutes சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 hours 35 minutes 33 minutes சம்திங் சொன்னாங்க. பட் இப்போ சென்சார் ரிப்போர்ட்டே வந்துருச்சு, 2 hours 19 minutes தான் வந்து அஃபிஷியல் ரன் டைம். டாம் க்ரூஸோட மிஷன் இம்பாசிபிள் புது ட்ரெய்லர் ஒன்று விட்டுருக்காங்க. எனக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெய்லர் இந்த வருஷத்துல நான் பார்த்ததுல சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. யாரெல்லாம் அந்த இது ஃபிலிம் சீரிஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ இந்த ட்ரெய்லர் கண்டிப்பாக வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கேங்கர்ஸ் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி அந்த அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் இந்த வாரம். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். சும்மா நான் எமோஜி போடாதீங்க, சொல்லுங்கண்ணா. பரணி, இந்த புறாங்கூடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன படம் அது எதை சொன்னீங்க நீங்க? என்ன பேசில் ஜோசப் பிராவின் கொடு ஷாம்புவோ ஏதோ. பிராவின் கோடு ஷாப். பிராவின் கொடு ஷாப் அது இந்த வாரம் ரிலீஸ் ஆகுதாமே? ஆமா ஆமா, நான் சொன்னேன். டைரக்ட் ஓடிடியா? April 11 தானே ப்ரோ? டைரக்ட் ஓடிடியானோ? அந்த படம் எப்பயோ தியேட்டர்ல வந்து முடிஞ்சு ஓடி போய் தியேட்டர் விட்டு வெளியே போயிடுச்சு. இப்போ வந்து டைரக்ட் ஓடிடி கேக்குறீங்க? என்னடா இப்படி கேக்குறீங்க நீங்க? ப்ரோ தமிழா? எனக்கு தெரியல, அந்த படம் வந்ததே தெரியலப்பா, அதான் கேட்டேன். மலையாள படம் தெரியும், தமிழ்ல நல்லா இருக்கா? ரிவ்யூ எப்படி? நல்லா இருக்கும், பாக்கலண்ணா. சோனி லிவ் தானே தமிழ்ல வரும் ப்ரோ. இப்ப எல்லாமே தமிழ்ல வருது. எனக்கு எனக்கு இப்பயே ஸ்கிரீனிங் பண்ணி பாக்குறீங்களான்னு கேட்டாங்க. நான் டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் நினைச்சிட்டேன் ஃபர்ஸ்ட், அதான் கேட்டேன். ஓகே ஓகே, பாருங்க பாருங்க. நைட் சும்மா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர், அவ்வளவுதான். சுகுமார் ப்ரோ, இதுக்கு தான் ரெகுலரா ஸ்கூலை கட் அடிக்காம ரெகுலரா வரணும். இந்த ஸ்பேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை அந்த படத்தை பத்தி பேசியிருப்பாங்க. நான் பரணிக்கிட்டே ரொம்ப நாள் பேசியிருக்கேன்பா இந்த படத்தை பத்தி. நானு சுமார் நான் ஒன்றும் இல்லை, ஒரு ஷாப்பு, கல்லுக்கடை ஷாப்பு, அந்த ஷாப்ல ஒரு கொலை நடக்கும். அந்த கொலையை யார் பண்ணா அவ்வளோதான், அது இன்வெஸ்டிகேஷன், அவ்வளோதான், இதுதான் கதை. ஓகே சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான். இந்த டவுட் ஆல்ரெடி ஜிபிஓட்டி கேட்டேன். மாவி இது பரணிட்டு தான் கேட்கணும். பரணி ப்ரோ, அந்த பொன்மன் படத்துல கிளைமேக்ஸ்ல பாப்பா நான் ஒன்னும் பாக்கலப்பா, நீ அப்புறமா தனியா கேட்டுக்கப்பா. என்னன்னா நீ ஒரு டவுட் கூட கேட்க கூட மாட்டேங்கிற. நீ அப்புறம் கேளு, இன்னும் நிறைய பேர் இங்க பாக்கல. எனக்கு ஸ்பேஸ்ல பேசுறதே 2-3 நாளா பக் ஆகி இப்பதான் உள்ள வந்து. சரி, ஒரு 2 நாள் கழிச்சு கேளு, நான் பாத்துருவேன். அதுக்குள்ள 2 நாள் கழிச்சு குட் பேட் அக்லி ஃபீவர்ல இருப்பீங்க. இந்த படம் பாக்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு. இல்ல நான் வந்து எப்படின்னா பாத்துருவேன் 2 நாளுக்குள்ள.
ஏன்னா யாரோ சில பேர் சஜஸ்ட் பண்ணி நான் ஒரு சீரியஸ்குள்ள மாட்டிக்கினேன். அதனால வந்து அதுல இருந்து வெளியே வந்து இப்பதான் நான் வந்து நார்மல் நிலைமைக்கு வந்திருக்கேன். பாத்துருவேன். சூப்பர்ண்ணா. விஷால் இது வந்துச்சு. குட் நானே விஷால் கிட்ட பேசிட்டு இருந்தேன். விஷால் கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன ஆச்சு, விஷால் அண்ணா ஒரு நிமிஷம் தான் அப்படின்னா, சரிடா விஷால் அப்படின்னா, டக்குன்னு திடீர்னு வந்துட்டு செம்மையான ஒரு பவர் பிளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி பேச ஆரம்பிச்சிட்டான். இவன் எதுக்குடா நம்ம கிட்ட இப்படி எல்லாம் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் ஸ்டேட் 93.5 அப்படின்னா, அட பாவி எஃப்எம்ல அண்ணா பேசினே இருக்கும்போது நீ வந்து கால் அட்டன் பண்ணி பேசுறியா நீ அப்படின்னு. ஆனா சுமார்ண்ணா இன்னைக்கு நம்மளை இல்ல வெளுத்து இல்ல விட்டுட்டாங்கண்ணா. நம்மனா யாருப்பா? எம்ஐய தான். நான் எம்ஐயே இல்லையே இப்போ. இது எப்ப இருந்து? ஆனா அவர் எப்பங்க எம்ஐன்னு சொல்லியிருக்காரு? என்னைக்கு வந்து என்னோட தலைவனை வந்து இம்பாக்ட்ல இறக்கி அவனை டிராப் பண்ணி அவனை இம்பாக்ட்ல இறக்கி பாவம் அது இறக்குறதா டைரக்டா ஓப்பனிங் இறக்கலாம். பாதியில வந்து ஃபீல்டிங் அவனை நிக்க வச்சு இந்த இதுவெல்லாம் வந்து பாக்குறதுக்கு என்னால வந்து அதுக்கு ஃபேனா இருக்கிறதுக்கு இல்லாமே போயிடலான்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கல. இப்ப போன மேட்சே எனக்கு வந்து திலக் வரமாக்கு அவங்க பண்ணது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா சில டீம்ல எல்லாம் வந்துட்டு அடிக்கிறானோ இல்லையோ கடைசி வரையும் ஆடுவாங்க. வாண்டடா வந்து ரிட்டையர்ட் பண்ணதெல்லாம் வந்துட்டு பெரிய தப்பு. மேபி அவனுக்கு லாஸ்ட் ஓவர்ல கனெக்ட் ஆயிருக்கலாம், அடிச்சு ஜெயிச்சு கூட கொடுத்துருக்கலாம். எனக்கும் அது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பா அது தப்பு இல்ல. அப்ப அவனோட கான்பிடன்ஸ் எல்லாமே உடஞ்சிரும். அவன் இல்லண்ணா, நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அவனுக்கு எப்படி அதுக்கு இருக்கும்? அவனுங்க ஏதோ இது குடுத்துருக்கானுங்க. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா, ரோஹித்துக்கு நீலையும் திலக்குக்கு வந்து ஏதோ விரல் அடிபட்டு இருந்துச்சாம். 2 பேருமே ஆட முடியாத சிச்சுவேஷன் தான். பட் திலக் வந்து ஆடுறன்ட்டு தான் வந்தானா. அந்த மேட்ச் முன்னாடி டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அதுல ஓகே ப்ரூவ் எது பண்ணாங்காட்டி வேணா இருக்கட்டும், அவன் வந்துட்டான், அவனால அடிக்க முடியல. ஓகேவா? இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். போன மேட்ச் வந்து சென்னை வர்சஸ் யாரு டிசி. இப்போ ஆடினாங்களேப்பா, டெல்லி கேபிட்டல் ஆடினாங்க. 5th டவுனே அதான் 6th டவுனே வந்து இறங்கிட்டாரு நம்ம தோனி வந்தாரு. அவர் அடிக்கணும்னு ட்ரை கூட பண்ணல. இப்ப ஆனா அவர் கடைசி வரையும் வந்து நாட் அவுட் தான். அவுட்டே ஆகல. கடைசி வரையும் வந்து அவர் நாட் அவுட்ல அப்படியே இருக்காரு. அப்ப அது எந்த ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ணல. சென்னை டீமும் வந்து மேனேஜ்மெண்ட்டும் சரி கோச்சும் சரி யாருமே எந்த ஒரு அதுக்கான ஆக்ஷன் எடுக்கல. இந்த மாதிரி எல்லாம் பார்த்தாங்கன்னா ஏன்னா ரோஹித் இத்துடன் கேப்டன்சி விளையாட்டு எடுக்கிறாங்க. செய்திகள் இவனுங்க இப்ப முடிவடைந்தன. கார்பரேட் கம்பெனி மாதிரி சினிமா போயிட்டு செய்தியை இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி விடு, நம்ம வந்து ஐபிஎல் அப்புறமா வருவோம். நம்ம வந்து சினிமா பக்கம் போவோம். குமார் ப்ரோ, இன்னைக்கு சுகுமார் அண்ணா, இந்த 13 லைவ்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்கண்ணா, ரொம்ப நல்லா நான் இருக்கும். இன்னைக்கு கண்டிப்பா ட்ரை பண்றேன். இன்னைக்கு வந்து ரெட்ரோ காமிக் வரும் அப்படின்னு நானும் நினைச்சேன், நானும் எதிர்பார்த்தேன். போன வாரம் வந்து கார்த்திக் சுப்புராஜ், அது இது கார்த்திக் சுப்புராஜ் பாரு, ஜெயராமும் இவர் இன்னொரு டக்குன்னு வரலையே, ஜோஜு ஜார்ஜ். ஜோஜு ஜோஜு ஜார்ஜ். ஜார்ஜ் சுகுமார் ப்ரோ, அப்ப உங்களோட கேட்கணும்னு நினைச்சேன், அது பேசுங்க. நேத்து வந்து சுகுமார் ப்ரோ வந்து ஜிபிக்கு நல்லா ஹைப் ஆயிட்டாரு. இன்னைக்கு வந்து டபுள் ஹைப் ஆமா, ஆயிட்டாரு. நான்லாம் அவரோட ஹைப் வெறித்தனமா பயங்கரமான ஒரு ஹைப்ல இருக்கேன். கண்டிப்பா படம் பிளாக் அது பஸ்டர்ல. அப்புறமேட்டு பேசுவோம். நடுவில் ரெட்ரோ பேசிட்டு சொல்லுங்க. ரெட்ரோ போன வந்திருக்கணும், வாரம் அது ரெட்ரோ ஏன் தெரியல. வந்து ஏன் இன்னைக்கு அதான் எப்பவுமே ப்ரோ, மண்டே வந்துரும். இன்னைக்கு தான் ரெட் சிப் மேபி மாத்தி 2 அப்டேட் போன விட்டங்காட்டி தடவை அப்படியே வந்து விட்டுட்டாங்க. செவ்வாய்க்கிழமை தான் விட்டாங்க. ஏன்னா திங்கக்கிழமை ரம்ஜான் ஸ்பெஷல் போஸ்ட் விட்டாங்க. இல்ல, நான் சொன்னா இல்ல, வந்து கடிப்பாங்க. பட் இருந்தாலும் சொல்றேன். அதுல ஆல்ரெடி சொல்லு. 2-3 ஸ்பாய்லர் எல்லாம் வந்துருச்சு. இனிமேட்டு அந்த பிடிஎஸ் காமிக்க ஸ்டாப் பண்றது நல்லா இருக்கும். இல்லைன்னா ஸ்பாய்லர் இல்லாம அப்படிலாம் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். அது ஏற்கனவே 2 ஸ்பாய்லர் வந்துருச்சு. நான் மேஜர் ஸ்பாய்லர் நேத்தே வந்து பிரகாஷ் பரணி ப்ரோ படிக்கிறீங்களா? அதெல்லாம் நம்ப முடியலையே. இல்லங்க, பரணி சொல்றது உண்மைதான். நானும் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏற்கனவே அந்த படத்துல இருந்து அந்த காமிக் மூலமாவே 3 ஸ்பாய்லர் வந்துருச்சு, 2 மேஜர் ஸ்பாய்லர் வந்துருச்சு. அதனால அதை அவங்க தவிர்க்கிறது நல்லது. அதாவது காமிக் ரிலீஸ் பண்ணலாம், ஸ்பாய்லர் இல்லாம ரிலீஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். இந்த 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் என்னமோ சொல்லியிருந்தாங்கல்ல, அது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த இன்டர்வியூ டைம்ல அப்பா சொன்னா இல்ல அந்த மாதிரி டைம்ல ஏதாவது ரிவீல் பண்ணா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுச்சு. இது டூ ஏர்லியான்னு தோணுச்சு எனக்கு. சரி, ஓகே, அடுத்து ஒரு சிங்கிள் இறக்குனாங்கன்னா நல்லா இருக்கும். பாத்தீங்களா பிரகாஷ் ப்ரோ, ஆல்ரெடி சொன்ன மாதிரி மண்டேல இருந்து இன்டர்வியூ வர ஆரம்பிச்சிருச்சு. ஏங்க அதை சொன்ன மாதிரி சொல்றீங்க? அது சொன்ன மாதிரி கிடையாதுங்க. அது தெரியாம எப்பயோ நம்ம 4ஆம் தேதி வரும்னு சொன்னோம்.
அது மாறி 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 இன்னைக்கு இல்ல நாளைக்கு, நீங்க நாளைக்கு இல்ல சொன்னீங்க நாளைக்கு அப்படி போயிட்டு ட்ரைலருக்கு இருக்காது. அது அப்படி இல்லைன்னா இயல்பா வந்துருச்சு. ஆனா என்னன்னா சரி ரைட் விடுங்க. அது ட்ரைலருக்கு இன்னொரு அப்புறமா விஷயம் இருக்கு, அது வந்து அப்புறமே வந்துரும். சொல்றேன். நீங்க ட்ரைலருக்கு அப்புறமா வந்துருச்சு, ஆனா வீக்கெண்ட்லயே விட்டுருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் ஒரு ஒரு ஆல்ரெடி இது அந்த மட்டும் ஆனவங்க பார்த்தேன். நீங்கள் வந்து இதேதான் சொல்லியிருக்காங்க. புதுசா எதுவும் வந்த மாதிரி இன்னைக்கு தெரியல. இன்னைக்கு இன்னைக்கு ஒரு போஸ்ட் வந்துருந்துச்சு இல்ல, அந்த போஸ்ட் ஒரு முரட்டு போஸ்டா இருந்துச்சு. ஏற்கனவே வந்து அந்த பஸ்ல இருக்க மாதிரி ட்ரெயின்ல இருக்க மாதிரி ஒரு தொங்குற மாதிரி ஓல்டு போஸ்டர் இருக்கும்ல, அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் பெஸ்ட்னு சொல்லலாம். சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் 2 3 போஸ்ட் விட்டுட்டு கடைசியா இதமா அந்த தேர்ட் சிங்கிள் இறக்கி விட்டாங்கன்னா அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, சும்மா அந்த டபுள் அந்த ஹேட்ரிக் பதிலா ட்ரிபிள் இன்டர்வியூல ஹேட்ரிக் அதே மாதிரி போடுவாரு. நீங்க சொன்ன மாதிரி பெருசா வந்து நம்மளுக்கு கதை பத்தியோ இது பத்தியோ எதுவுமே சொல்லல ப்ரோ. இல்ல அது இவர் அஜித்குமார் சொன்னார்ல, அது என்னன்னா வந்து இது மாதிரிதான் ஆனந்த விடல வந்த பேட்டியை தான் வீடியோ வடிவில் கரெக்ட். இருக்கு. கொஞ்சம் கூடுதலா சில பல ஆல்ரெடி நியூஸ் வந்து சேர்த்திருக்காங்க, டைட்டில் சில அவர் பல தான் நியூஸ் சொன்னாரு, சேர்த்திருக்காங்க. அவர் தான். ஆனா என்னன்னா ஆ, ஆனா என்னன்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வீடியோல வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் எப்படின்னா ஆதிக்கோட எனர்ஜியை பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் என்ன இன்னும் ஃபுல் பாசிட்டிவ் வைப் பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கு மேல சில பல விஷயங்கள் சேர்த்துருந்துச்சு. அவ்வளவுதான். அந்த எப்பவுமே நம்ம எழுத்து வடிவம் பார்க்கற விட அது எல்லாத்தையும் ஓகே தாண்டி ப்ரோ. அந்த ஆனந்த விடன் புக் வந்த உடனே வராம வீடியோ வராம இன்னைக்கு விட்டதான் நல்லா இல்ல இல்ல, இருக்கு. அது ஒரு ஓகே 3 நாள் ப்ரோ. கடைசி 3 நாளைக்கு யூஸ் ஆகும். நான் வந்து டைட்டில் வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேர் நான் பார்த்தேன், இந்த மாதிரி குட் பேட் அக்லி டைட்டில் வந்துட்டு ஏகே தான் சொன்னாரு அப்படின்னு எல்லாரும் புதுசா போடுற மாதிரியே போட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல, இது நம்ம ஆல்ரெடி எங்கோ இந்த நியூஸ் நம்ம பார்த்துருக்குமே, இல்ல ஒரு மாதிரி தேஜோவா நம்மளுக்கு இந்த மாதிரி எங்க கேள்விப்பட்டோன்ற மாதிரி இது எனக்கு டவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட்ல த்ரிஷாக்கு வந்து அவர் கதை சொன்னதா வந்துட்டு அதுவும் நம்ம கேள்விப்பட்டிருக்குமேன்னு அப்புறம் தான் கனெக்ட் பண்ணி பார்த்தா தெரியுது, இது ஆல்ரெடி வந்தது தானே, திரும்பி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்ப வேற எதனா இப்பெல்லாம் மேஜரான இன்டர்வியூ கூட எதனா மிஸ் லீக் பண்ணனா? ஆகுது. இல்ல அதுல எதனா இன்டர்வியூ வேற கூட எதனா லீக் ஆகுது போல. இன்டர்வியூ இல்ல ப்ரோ, அது அது இது கொடுத்தது, டெய்லி ஆர்டிகலுக்கு கொடுத்தது, அதுல இருந்து வந்தது அது. குமார் ப்ரோ. நான் அந்த பரத்வாஜ் ரங்கத்துல இப்பதான் நோட்டிபிகேஷன் வச்சு நம்ம ஸ்பேஸ் போட்டாங்க, மார்னிங் தான் கேட்கணும். இன்னொன்னு கேட்டேன் 40 மினிட்ஸ். சூப்பர். வந்துருச்சா அவருது? ஆமா ப்ரோ, half an hour முன்னாடி வந்துச்சு. யாரும் பேசுறீங்க? குமார் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. தேர்ட் சிங்கிள் ஓகே. தேர்ட் சிங்கிள் ப்ரோ. ஹலோ ப்ரோ. ரொம்ப நாய்ஸா இருக்கு பேசுனது. தேர்ட் சிங்கிள் பத்தி கேக்குறாருண்ணா. அதான் சொல்லிட்டாரு பிரகாஷ் ப்ரோ இப்பதான். பிரகாஷ் bro, அந்த ப்ரோமோ வருமா கன்ஃபார்மா? இல்லைங்க ப்ரோ, ப்ரோமோ ரெடி பண்ணிட்டாங்க. அதுதான் நேத்தே அந்த சொன்னீங்கல்ல, ரெடி பண்ணது வந்து அது பாத்தீங்கன்னா வந்துருமா? ரிலீஸ்க்கு முந்தின நாள் வந்து விடுறாங்களா இல்லையா, அதாவது எப்படின்னா அந்த ஹைப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க ஹைப் பயங்கரமா இருக்குன்னா அதை ரிலீஸ் பண்ண வேணாம். அது ஏற்கனவே பயங்கரமா இருக்கு, அப்ப நம்ம அது வேற இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் தேவையில்லாத ஏற்ற வேணாம் அப்படிங்கிறது. இல்லையா ஏதாவது கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு வந்து தேவை, இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் தேவை அப்படின்னா அது அடிஷனல் கடைசி ஆயுதமா அதை யூஸ் பண்ற மாதிரி ஐடியாவா ரெடியா தான் இருக்கு. ஆனா சரி ரைட்டு, இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்கு. இல்ல ப்ரோ, படத்தை 3 பத்தி நாள் உங்களோட கம்மியா தான் எதிர்பார்ப்புகள் இருக்கு. என்னென்ன எதிர்பார்க்குறீங்க எல்லாம் 3 சொல்லுங்க. நாள் கம்மியா தான் ப்ரோ இருக்கு. சொல்ல போனா 2 நாள் அதுதான். செவ்வாய் புதன் 2 நாள் தான் இருக்கு. சரி சொல்லுங்க, இந்த 2 நாள்ல உங்களுக்கு படத்து மீதான ஹைப் என்ன எதிர்பார்க்குறீங்க ஆரம்பிக்கிறீங்க? இப்ப பரதவஜன் பேட்டி வந்திருக்கேன், நான் பார்க்கல. இப்ப இவர் சொல்லியிருந்தேன், இப்ப மேட்ச் பார்த்தனால இப்ப கவனிக்கல நானு. வந்திருக்குண்ணா இல்ல வந்திருக்கு. மேட்ச் பார்த்தனால கவனிக்கல. நீங்க சொல்லுங்க அது என்னன்னு பார்த்து. அது என்ன ஏதாவது ஸ்பெஷலா சொல்லியிருக்காரா இல்ல எப்பவும் போல அதே மாதிரி தான் ரிப்பீட்டட் தானா? இல்ல ஃபுல்லா பாக்கல, வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 18 மினிட்ஸ் சம்திங் நினைக்கிறேன் நான் பாக்குறப்போ. நான் ஃபுல்லா பாக்கல, இன்டர்வியூ பாக்கல. ஓகே ஓகே, அப்ப நாளைக்கு பகல்ல பாத்துக்கலாம். ஏகே பார்த்தவங்க யாரா இருந்தா ஏதாவது சொல்லி ஸ்பெஷலா சொல்லியிருந்தாரா சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இப்பதான் பார்த்தேன். அது வந்து அந்த அவரோட ப்ரீவியஸ் மூவி கூட எல்லாம் எந்த கனெக்ஷனும் கிடையாதான், ஜஸ்ட் டைலாக்ஸ் தான் இருக்குமா. ஸ்டேட் ஃபிலிம் தானா இது? அதே மாதிரி அந்த கொரியன் ஃபிலிம் பேட் காப், சாரி தி கேங்ஸ்டர் த காப் த The டெவில், Gangster, The the Cop, Gangster, the the Devil. Cop, அது the Devil. ரீமேக்கும் இல்ல அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு.
சூப்பர். புரியல ப்ரோ, அதுதான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா? அது இல்லன்னு சொல்லியிருக்காரு, அது ரீமேக் இல்ல. இல்லன்னு சொல்லியிருக்காரு. ஏகப்பட்ட பேர் அதோட ரீமேக்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால அது இல்லன்னு சொல்லியிருக்காராம். இன்னொன்னு நம்ம அன்னைக்கு கேட்டோம்ல, எப்படி இந்த டைலாக்ஸ்லாம் வந்து அவரோட படத்தோட கனெக்ட் ஆகி அதுல இருந்துலாம் சீன்ஸ் இதுவாகுமான்னு கேட்டா, அது ஜஸ்ட் ஒரு டைலாக்ஸோட சில இதோட முடிச்சுட்டு இருக்காங்க. மேஜரா வந்து இந்த ஸ்டோரியோட அது வந்து கனெக்ஷன் இருக்காதான். ப்ரோ அப்புறம் ஏகேவோட ஏதோ ஒரு பழைய படத்தோட ரைட்ஸ் வாங்கியிருக்காங்களாமா, மாஸ்டர்ல நம்ம வருவாங்க மாதிரி. ஏங்க நான் ஏற்கனவே எவ்வளவு நாளைக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன், அதை இப்ப திடீர்னு ஆச்சரியமா கேக்குறீங்க. ஒரு படத்தோட ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க, அது இல்லாம இன்னும் சில படங்களோட கிளிப்பிங்ஸ் எடுத்துருக்காங்கன்னு எனக்கு சென்சார் சர்டிஃபிகேட்ல ஆட் ஆயிருக்கு. அந்த படம் அந்த ஒரு சாங்ஸ், சில சாங்ஸ் கிளிப்பிங்ஸ்லாம் அந்த வந்து படத்து என்ஓசி டைட்டில் வாங்கி சொல்லுங்க, வச்சிருக்காங்கன்னு. இப்ப உங்க வாயார சொல்லுங்க ஒரு வாட்டி டைட்டில். இல்ல அதான் சொல்றேன். அதுக்கு நேற்று சொல்லும் போது ஸ்பாயிலர் சொல்லக்கூடாதுன்னு ஆச்சு. அது ஸ்பாயிலரே வேணாம். நம்ம ஏற்கனவே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னோம், அதே தான். ஒரு படத்துல இருந்து ரைட்ஸ் வாங்கி சில பல கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் 2 படத்துலயும் வாங்கியிருக்காங்க. எது யூஸ் பண்றாங்கிறதுல படம் வரும்போது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுதான் பெட்டர். சுகுமார் ப்ரோக்கு மட்டும் ஒரே ஒரு சொல்லியிருக்கேன், அது என்ன படம்னு. அந்த படம் டீசர் ட்ரெய்லர்ல வந்துச்சா அந்த ஷாட் எல்லாம்? சரி, உங்களுக்கு நான் டிஎம் பண்றேன் நாளைக்கு. பகல்ல இப்போ பண்ண உடனே கேட்டுருவீங்க, நான் பகல்ல உங்களுக்கு காலைல டிஎம் பண்றேன். அதை நான் இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இந்த ஸ்பேஸ் இருக்குமே பயமா இருக்கு எனக்கு. ஐயோ எங்க ஊர்ல புக்கிங் ஓப்பன் ஆகல, எங்க ஊர்ல புக்கிங் ஓப்பன் ஆகலன்னு வரவங்க அதே தான் கேட்பாங்க. இல்ல, அந்த பஞ்சாயத்து வராதுன்னு நினைக்கிறேன். இந்த முறை எல்லா ஊர்லயும் ஓப்பன் ஆயிடுச்சு. பெரும்பாலும் ரொம்ப கம்மியான புக்கிங் தானே ஓப்பன் ஆகல. அந்த பஞ்சாயத்து வராது இந்த முறை. எங்க ஊர்ல ஓப்பன் ஆயிடுச்சு, அவன் 11 மணி ஷோ தான் காட்டுது. இன்னும் 8:30க்கு ஒண்ணு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். போட்டாங்கன்னா அதுக்கு தான் போலான்னு இருக்கேன். வினோத் ப்ரோ தான் 700 ரூபா கொடுத்து எடுத்திருக்காரு டிக்கெட். 700 ரூபாயா? ஆமா, காலை 9 மணி ஷோ. ஆக்சுவலா இன்னைக்கு எனக்கு 4 படம் யாரு பார்க்கணும். யாரு என்ன கொடுத்துட்டு இருக்காங்க? வினோதா? சரி ரைட். அதையும் வந்து நம்ம ப்ரோ எங்க ஊர்ல 7 ரூபா கொடுத்து எடுத்தேன்னு சொல்ல போறாரு வந்து நம்ம ஸ்பேஸ்லயே. இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், ப்ரோ சரி இப்போ 200 ரூபா தான் ப்ராப்பர் ரேட்டு, மீதி 500 ரூபா யார் பேக்கெட்டுக்கு போகும்னு கேட்டேன். டிஸ்ட்ரிபியூட்டரும் தேட்டர் ஓனர் எடுத்து போவாங்கன்னு சொன்னாரு. அன்னைக்கு எனக்கு 4 படம் பார்க்கணும்னு நினைச்சேன். உட்பாடகளை 6 மணி ஷோ கொடுத்துருந்தா பார்த்துருக்கலாம். பட் ஏன் 9 மணி ஷோ கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சீரியஸா. புரியல, ரேட்டு சொல்றீங்களா? இல்ல, கேரளால பெங்களூர்ல எல்லாம் ஏர்லி ஷோ கொடுத்துருக்கலாம்னு சொல்றேன் ப்ரோ. இல்ல, அவர் ராகுல் தானே ரைட்ஸ் வாங்கியிருக்காரு 3 படம் 3 ஏரியாக்கும். அதனால அவர் ஒரே டைம்ல இருக்கட்டும் நினைக்கிறாரு போல இருக்கு. எப்படி இந்தியாவில இருந்து தானே இது ஓவர்சீஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஓவர்சீஸ் நீங்க வந்து அதே டைமுக்கு மேட்ச் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு மிட் நைட் ஆகும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட போனாட்டி வீர தரிசனம் நடந்துச்சு இல்ல, நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியா உட்காந்து படம் பார்த்தேன்னு சொல்லி கிறிஸ்டோபர் போட்டிருந்தாருல, அவங்க கணக்கு படி 2 மணி ஆயிரும் போல இருக்கு மிட் நைட்ல. அந்த மிட் நைட் 2 மணி 1:30 மணி யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல. இல்ல, இப்ப இங்க 9 மணிக்கு போடுறாங்கன்னா அங்க நைட்டு மிட் நைட் அவ்வளோ டைம் டிஃபரன்ஸ் வருமான்னு தெரியல யூஎஸ்ல. மேபி அவர் போனாட்டி சொன்னாரு மிட் நைட்னாரு போனாட்டி போய் கேட்கும் போது. ஒரு 10:30 டைமிங் டியூரேஷன் நமக்கு தெரியல. ஆனா ஒண்ணு தான், ரொம்ப லேட் ஆகுறது அவங்க ஓவர்சீஸ் அந்த பிசினஸே பாதிக்கப்படுங்கிறதுனால அவங்க வந்து அதை மட்டும் 4 மணிக்கு கனெக்ட் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் ஒரே மாதிரி யூனிஃபார்மா 9 மணி அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதுவும் ஒரே டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறனால இது பண்ணிருக்காங்க போல இருக்கு. போன தடவை இங்க விடாமுயற்சி காலையில 7:45 போட்டாங்க, பிரகாஷ் ப்ரோ புக் பண்ணி விடுறாரு. அதை விட்டுட்டு நான் அடுத்த ஷோ தான் கேட்டிருந்தேன். இந்த படம் இன்னொரு ஏழையா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், பார்த்தா 11 மணி தான் எங்க ஃபர்ஸ்ட் ஷோவே. அன்னைக்கு ஹாலிடேவா பிரகாஷ்னா? ஆமா, மகாவீர் ஜெயந்தின்னு சொல்றாங்க. ஆமாங்க, மகாவீர் ஜெயந்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாலிடே, ஸ்டேட் கவர்மெண்ட் லீவ் உள்ள அன்னைக்கு. அப்படியா? எனக்கு தெரியாது. நானும் கேலண்டர் பார்த்தேன், ஒரு மாதிரி அந்த ரெட் கலர் ஹாலிடே ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கணும். நானும் எதுக்குடா மார்க் பண்ணிருக்கு, லீவா என்னன்னு தெரியல, கன்ஃபியூஷன்ல இருந்தேன். அப்புறம் தான் நீங்க சொன்னது ஞாபகம் வந்துச்சு, இது ஹாலிடே அதனால 9 மணி ஷோ வந்து ஜியோ தேவையில்ல அப்படின்னீங்களா. அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன், அதனால தான் மறுபடியும் கேட்டேன்.
சுகுமார் ப்ரோ எந்த ஷோ புக் பண்ணிருக்கீங்க சுகுமார் ப்ரோ? அவர் ஏங்க புக் பண்ணோம்? அவரு இப்போ ஃப்ரெஷ்ஷோ தானே பார்ப்பாரு. ஆமா ப்ரோ, நான் ப்ரெஷ்ஷோ தான் பாக்குறேன். 9 o'clock. ஆனா எங்கன்னு தான் தெரியல. 2 தேட்டர் தானே நான் அலாட் பண்றதுனா உங்களுக்கு. அதுதான் சொல்றேன், அது ரெண்டுல எங்கன்னு தெரியலன்னு. ஓகே ஓகே. பிரகாஷ், நான் நீங்க வேற ஏதாவது படம் பார்க்க பிளான் பண்ணிருக்கீங்களா? இல்ல குட் பை டக்லி அந்த ஒரு ஷோ மட்டும் தானா? அதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்லையா? குட் பை டக்லி அன்னைக்கு 2 முறை, அடுத்தது வந்து சனிக்கிழமை 2 முறை, ஞாயிற்றுக்கிழமை 1 முறை, மொத்தம் வந்து இதுவரை 5 முறை புக் செய்யப்பட்டுள்ளது. அஜித் ஃபேன் ப்ரூவ் பண்றீங்கண்ணா. சூப்பர். அதான் ஏற்கனவே ஃப்ரெண்டும் சொல்லிட்டேன், எல்லா வராதா ப்ரோ? படங்களுமே இல்ல எல்லா படங்களையுமே நம்ம வந்து அது மாதிரி பார்ப்போம். பெரிய நடிகர் படங்களை பூராமே ஒரு 4 தடவை புக் பண்ணிடுவோம். மினிமம் 2-3 தடவை பார்த்துருவோம். இந்த படம் ஒரு நல்ல எனக்கு பயங்கரமா என் பர்சனலா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கனால ஒரு கமர்ஷியலா, அதனால வந்து இப்பயே ஃபிக்ஸடா 5 தடவை புக் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். அப்புறம் மாவீரன் ப்ரோ நீங்க கேட்டது, அவரு முதல் ஷோக்கு வராரு, என் கூட வராரு. ஆமா, அதாவது எப்பவுமே முதல் ஷோ அவர் கூட தான் பாக்குறது. எப்பன்னா மங்காத்தால இருந்து நினைக்கிறேன், மங்காத்தாவா இல்லை ஆஃப்டர் மங்காத்தாவா நான் ஞாபகம் இல்லை. பட் அதுல இருந்து எல்லா ஷோவுமே எல்லா படமே அவர் கூட தான் உட்காந்து பார்ப்போம். அன்னைக்கு சின்னதா ஒரு கிளிம்ஸ் வந்தாலும் இது பந்தய அடிக்கன்னு மேல வந்து சொன்னார்ல, விடாமுயற்சிக்கெல்லாம் என்ன ஒப்பீனியனா இருந்ததா? உங்களுக்குள்ள பேசியிருக்கீங்களா நீங்க? எங்களுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன், ஃபர்ஸ்ட் தடவை நான் டீசர் வந்தப்போ ஒன்று சொன்னால நம்ம ஸ்பேஸ்ல, அப்போ ஒருத்தர் வந்து சொன்னார்ல, பிரகாஷ் ப்ரோ நீங்களே ஆரம்பிக்கலாமா நெகட்டிவான்னு. அப்படியே அந்த ஒரு இது, அதனால அது எங்க பர்சனல் ஒப்பீனியன், அவங்களுக்குள்ள இதா இருக்கும். அது என்னமோ குறையுதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் என்னன்னா இன்னும் இருக்கு அது, இன்னைக்கு அவர் நம்ம மேல படம் வந்தாரா? ரிலீஸ் இல்ல, அது நான் சொல்றேன். அது நான் எப்படி சொல்றது, பர்சனலா பேசிக்கிறது நம்ம ஸ்பேஸ்ல பேசக்கூடாதுல்ல. ஓகே ஓகே. இல்ல அவருக்கு பிரகாஷ் பிரகாஷ். பாசிட்டிவா பட்டா மேல வந்து ஷேர் பண்ணுவாருன்னு தோணுது எந்த படத்துக்குமே. நெகட்டிவ் ஆமா படம் நம்ம யாரை கூப்பிட்டாங்களே, அருண் ப்ரோவா? சொல்லுங்க பிரதர். டாக்டர் அருண் அவர் பேசுறாரா? இல்ல இல்ல, இல்ல, அவர் மைக் ஆன்ல இருக்கு, ஆனா பேசுறாரான்னு தெரியல, இன்னும் கேட்கல. எனக்கும் கேட்கல. ஹிந்தி ட்ரெய்லர் பார்த்தேன் ப்ரோ. அந்த கார்ல இருந்து தள்ளி விட்டது எங்க அப்பாவை, அதுக்கு பதிலா அது வேற டைலாக் வந்துச்சு. அவங்க வீட்டை விட்டு வெளியே போனாலே யாரையாவது மூக்க உடச்சுட்டு தான் வீட்டுக்கு போவான்ற மாதிரி புதுசா பேசியிருக்காங்க அந்த டைலாக். இந்த மூவேந்தர் பட டைலாக். என்ன படம் ப்ரோ? மூவேந்தர் சரத்குமார் படம் ஒன்று இருக்கும், அதுல அந்த டைலாக் மாதிரி ஒன்று வரும், அந்த அர்த்தத்துல வரும். அந்த இடத்துல கரெக்ட். வச்சிருந்தாங்க ஹிந்தியில, நானும் பார்த்தேன் அதை. தெலுங்குலையும் பார்த்தேன். தெலுங்குல வந்து மியூசிக் வந்து இந்த ஒத்தருவா பாட்டுக்கு பதிலாக மியூசிக் மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு, அந்த பாட்டு இல்லாம வெறும் மியூசிக் மட்டும் பின்னாடி பயங்கரமா இருந்துச்சு அது. லிரிக் இல்லாம அதே மாதிரி சவுண்ட மட்டும். ஆமா ஆமா, லிரிக் இல்லாம மியூசிக் மட்டும் செம்மையா இருந்துச்சு அதுல. அதே மாதிரி டப்பிங் நல்லா இருந்துச்சு தெலுங்குல. ஹிந்தியில பாத்தீங்கன்னா ஷாருக்கான் டப்பிங் பேசுற மாதிரி இருந்துச்சு. ஷாருக்கான் நம்ம இங்க பேசுற அந்த வாய்ஸ் பாத்துருக்கோம்ல, அந்த வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு ஆமா, ஹிந்தியில. இந்த முறை எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, டப்பிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பார்த்தேன், 2 ட்ரெய்லருமே எனக்கு பார்த்தேன். அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் தான் இந்தியில அப்படியே இருந்துச்சு. ஏன்னா அதே குரல் எங்க இருந்து பிடிச்சாங்க ஒரு ஒரு ஆர்டிஸ்ட். கொஞ்சம் அந்த கணீர் குரல் ஆமா, அப்படியே எனக்கு மேட்ச் பண்றாங்க. எனக்கு எனக்கு என்ன, அந்த கறி வேணுங்கிறதுக்குலாம் விட்டுருவேன், அந்த இரும்பு பாய்க்கு வந்து 2லயும் மேட்ச் பண்ணாங்க பாருங்க, அது தெலுங்குல நல்லா இருந்துச்சு அது. தெலுங்கு நான் இன்னும் கேட்கல, இனிமேதான் கேட்கணும். நான் ஹிந்தி மட்டும் கேட்கணும். சரி ஓகே, நான் வந்து கேப் இருக்கிறதுனால சொல்லிடுறேன். அது சந்தோஷ் அந்த ஒரு ஹிந்தி படம் நேற்று பேசணும்ல, அது நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அது வந்து லீக்டு பிரிண்ட் கிடையாது, அது அஃபிஷியலாகவே வந்து ஃப்ரான்ஸில் வந்து ப்ளூரே டிஜிட்டலாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த இதுதான். அதே மாதிரி அந்த படம் வந்து ஒரு என்ன சொல்ல, நம்ம சாதாரணமாக அவார்ட் படம் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வர படம் தான். பட் இருந்தாலும் ஒரு ஸ்லோ பேஸ்டாக தான் இருக்கும். எனக்கு ஸ்டார்டிங் பார்க்குறப்ப ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்களோ ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ் எனக்கு வந்து
பிடிச்சிருந்துச்சு. அது என்ன சொல்ல, அது மாதிரி கிரிப்பிங்காக இருக்குமா இதாக இருக்குமா அப்படின்லாம் இல்லை. பட் அவங்க சொல்ல வந்த இதை கரெக்டாக நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு படம் பிடிச்சது. பட் இந்த அவார்ட் படமாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பட் அந்த கமர்ஷியலாக என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரில. ஆல்ரெடி நம்ம நிறைய படங்களில் பார்த்த ஒரு விஷயத்தை தான் இதுலேயும் பேசியிருக்காங்க. பட் அது இல்லாமல் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக இதில் பேசியிருக்காங்கன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு படம் பிடிச்சது. ஸோ யாராவது ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணுங்க. நம்ம ஜாக்கி சேகர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஜாக்கி சான் டர்னிங் 70. அவருக்கு பர்த்டே கூட இன்னைக்கே நாளைக்கா இருக்கு. பிரகாஷ், நம்ம ஃபேமிலியோட போவீங்களாண்ணா குட் பேட் அக்லி? ஆமா பரணி, பிளான்டு. அப்போ மற்ற படங்கள் எதுவுமே பார்க்குற மாதிரி இல்லையா? ஏன்னா நீங்கள் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுதுல்ல. இல்லை மலையாள படங்கள் நான் ரிலீஸ் ஆகுது, ரைட், ஓகே. தமிழுக்குன்னு இல்லை எதுவுமே. தமிழுக்கு இருக்கிறது ஒரே படம் தான். அந்த மலையாள படங்கள்லாம் எப்போவுமே நம்ப முடியாது, ரிவ்யூ பார்த்துட்டு தான் போகணும். அதில் மரண மாஸ் மேலேயும் ஆலப்புழா ஜிம்கானா மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இருந்தாலும் அதில் ரெண்டுலேயும் மரண மாசில் மட்டும் தான் பார்க்கணும்னு தோணுது. ஆலப்புழா ஜிம்கானா பார்க்கணும்னு தோணலை. அதே மாதிரி எல்லாத்தையும் தாண்டி தொடரும் பார்க்கணும்னு ஆசை. அது தொடருமான்னு தெரியல, ஆனால் அது பார்க்கணும்னு ஆசை. மோகன்லால் படம் இருக்குல்ல, அதான் என்ன மீனிங் தெரியல, அதனால சொல்றேன். எனக்கு மீனிங் தெரியல. அது ரெண்டுமே ஒரே மீன் தான், தொடரும், அவ்வளவுதான், ரைட். அதுதான் பார்க்கணும்னு ஆசை எனக்கு. அவரு தருண் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆபரேஷன் ஜாவா எடுத்தவர் தானே அது. ஆமா ஆமா, எனக்கு அது பிடிக்கும். அதனால அந்த சொல்லியிருக்கேன். ஓகே, எனக்கு அந்த டேரக்டர் படமுங்கிறனாலே பிளஸ் வந்து மோகன்லால் ரொம்ப நாள் கழிச்சு அந்த இயல்பா இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த மாஸ் அந்த நார்மல் மேன் ஆர்டினரி மேன்னா அது கொஞ்சம் அது நல்லா இருக்கும். இந்த திரிஷியம் ஜானர்ல இருந்த மாதிரி கொஞ்சம் இந்த செகண்ட் ஆஃப் ட்ரைலர் பிடிச்சிருந்துச்சு. அதனால அதை மட்டும் தான் எந்த ரிவ்யூஸும் இல்லாம திருச்சி ரிலீஸ் ஆச்சுன்னா முதல் நாள் பார்க்குற ஆசை. மற்றபடி இந்த வாரம் ரிலீஸ் படங்கள்லாம் எதுவும் அப்படி ஒன்றும் பார்க்கறது இல்லை. ஏதோ ஒரு வேளை எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா, ஷோஸ் இங்கே இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணலாம், போகலாம். இல்லைன்னா குட் பை அக்லியே அந்த ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அந்த இதுலேயே போயிட வேண்டியதான், அவ்வளோதான். ஆனால் குட் பேட் அக்லி அங்கே ரிலீஸ் ஆகுறதுனால என்ன சொல்ல, புக்கிங்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஸோ ஷோஸ் இங்கே ரொம்ப லிமிட்டடாக தான் கொடுப்பாங்க. பட் பார்ப்போம் அது எப்படின்னு தெரியல. எனக்கும் வந்து ஐடியா இல்லை இந்த 3 படங்களில் எது வந்து ஒர்க் ஆகுதுன்னு. பட் எனக்கு வந்து மோர் தென் மரண மாஸ் எனக்கு வந்து ஆலப்புழா ஜிம்கானா மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு தள்ளுமலா டைரக்டர் அப்படின்றதுனால அது அந்த படத்துக்கு வந்து UA 7+ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 வயசுல இருக்கவங்க மேலே இருக்கவங்க கூட பார்க்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ அதனால பெருசாக வந்து இருக்காது, ஒரு ஜாலியான சிம்பிள் என்டர்டெய்னராக இருக்குன்னு தோணுது, சிரிச்சு என்ஜாய் பண்ணி வர மாதிரி. அதுக்காக ஸோ அந்த படத்துக்கு வெயிட்டிங். அது இல்லாமல் வந்து தொடரும், நீங்கள் சொன்னீங்களா, அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஒரு மாதிரி இதாக மீன்ஸ் அவருக்கு வந்து கன்வின்சிங்காக இல்லை போல் மோகன்லாலுக்கு. ஸோ அந்த இது சேஞ்ச் பண்ணி எல்லாம் மொத்தமாக அது ஸ்கிரிப்டாக கொண்டு வரதுக்கு 8 years ஆச்சுன்னு சொன்னாங்க. இதே ஸ்பேஸில் நான் சொல்லியிருக்கேன். பட் இப்பயும் சொல்கிறேன், அதுவும் திருஷ்யம் கைண்ட் ஆஃப் ஜானர்ன்றதுனால இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அதுவுமே நல்ல புக்கிங்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆமா, என்னன்னா ஜாக்கும் பார்க்க மாட்டேன், ஜாத்தும் பார்க்க மாட்டேன். அது ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுங்களேன். அது பிரச்சனை இல்லை. எனக்கு தொடரும் படத்துல தான் ஒரே ஒரு இது என்ன, இந்த லூசிஃபர் 2க்கு முன்னாடி அவங்க பிளான் பண்ணாங்கல்ல, ஜனவரி 30, 25 பிளான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தேதியிலே ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஏன்னா லூசிஃபர் 2க்கு முன்னாடி அது மாதிரி ஒரு சைலண்ட் படம் வந்துட்டு அதுக்கப்புறம் லூசிஃபர் 2 நல்லா இருக்கும். லூசிஃபர் 2 மாதிரி ஒரு பிரமாண்டமா 250 கோடி வசூல் வந்துருச்சு. இப்போ வந்து அது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எப்படின்னு தெரியல. ஆனால் மலையாளத்தில் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நமக்கு பேக் டு பேக் ஒரே நடிகர் படம் வந்து ஒரு குறிப்பிட்ட சில அந்த கேப் இல்லாம ரிலீஸ் பண்றது வந்து இதா தெரியுது. ஒரு மாசம் 2 மாசம் கேப் வந்துடும் தனியா. இப்பதான் 1 மாசம் கூட கம்ப்ளீட் ஆகல லூசிஃபர் 2. அதுக்காட்டி அது அடுத்த படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பாப்போம். ஆக்சுவலா அதான் அதுக்கும் இதுக்கும் ஒரு 3 மாசம் கேப், 2 மாசம் கேப் இருந்திருக்கும். பட் இது ரொம்ப ஃபாஸ்டா ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அது ஏன் டிலே ஆச்சு, என்ன டிலே ஆச்சுன்னு தெரியல. மேபி இது நல்லா புக்கிங்ஸ் போகும், அதுக்கப்புறம் அந்த ஒரு ஹீட்ல வந்து இதையும் ஓப்பன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்களான்னு தெரியல. பட் ஆனா அவர் வந்து கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி வந்து ஜான்ல தான் நினைக்கிறேன் ஒரு வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. அவரோட அப்கமிங் ஃபிலிம்ஸோட ரிலீஸ் டேட்டு, அப்கமிங் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து போட்டு ஒரு வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வாரம் 3 மலையாள படங்கள் OTT வருது. ஒன்று வந்து இப்போ பிராவின் குருஷாப்பு
அது சோனி லிவ்ல வருது. டாவிட் அப்படின்றது வந்து ஜி5ல வருது. பைங்கிலி அப்படின்றது மனோரமா மேக்ஸ் அதுல வருது. ஸோ இந்த வாரம் OTT மலையாள படங்கள் வாரம். ஓகே, நான் அப்புறமேட்டு கர்மான்னு வந்து ஒரு கொரியன் சீரிஸ் பார்த்தேன் தமிழ் டப்பிங்ல. நல்லா என்ன இருந்துச்சு. ப்ரோ பார்த்தேன் ரொம்ப. கேட்கல? கர்மான்னு ஒரு கொரியன் சீரிஸ் தமிழ் ஆ டப்பிங்ல பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? நல்லா பயங்கரமா இருந்துச்சா? இருந்துச்சு. 5 மணி நேரம் இருந்துச்சுப்பா, நல்லா எடுத்துருந்தாங்க. இல்ல நானும் பார்த்தேன், பார்க்க ரிவ்யூஸ்லாம் நல்லா ஓரளவு பார்த்து ஓரளவு நிறைய ட்விஸ்ட் அது. அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. சிலதை கெஸ் பண்ணலாம், சிலதை கெஸ் பண்ண முடியாது. ஓகே ஓகே, ரிவ்யூஸும் நல்லா தான் வந்துச்சு, குட் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. பட் நான் பார்க்கல, கேம் இல்ல ஒருத்தர் விளாடல. கமெண்ட்லயும் சொல்லியிருக்காரு, அந்த கர்மா சீரிஸை பத்தி சொல்லியிருக்காரு. அது கிரேட்டஸ்ட் சீரிஸ் இன் ரீசெண்ட் இயர்ஸ் போட்டிருக்காரு. பரணி ஆவண செய்யவும். ஓகே ஓகே. அடுத்தது வந்து எனக்கு கமெண்ட்ல முன்னாடி மகேஷ் ப்ரோ பார்த்துருந்தாரு. அப்படியா, எனக்கு தெரியல, இப்பதான் பாக்குறேன். அடுத்து வந்து கமெண்ட்ல வந்து டேவிட்ங்கிறவரு, அவர் வந்து குட் பை நக்லி மீதான எக்ஸ்பெக்டேஷன் சொல்லியிருக்காரு. ஒரு மாஸ் படமாவும் எமோஷனலாவும் இருக்குன்னு எதிர்பார்க்கிறாராம். படம் ரொம்ப ஷார்ட் டைம் இருக்கலாம், வேக வேகமா முடிஞ்சிருமோன்னு தோணுதான் அவருக்கு. அது எப்படி இருக்குங்கிற பார்ப்போம். ரெண்டு டைம் வந்து பாசிட்டிவா எப்படி இருக்க போகுதுங்கிற பார்ப்போம். இன்னொருத்தர் ஜிபியூல இன்னொரு ரெட்ரோ சாங் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னும் 2 ரெட்ரோ சாங் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இதுவும் ஒரு பாசிட்டிவ் நோட் தான். நான் 3 மணி நேரம் சும்மா தியேட்டர்ல உட்கார வச்சு இது பண்றதுக்கு 2.25 மணி நேரம் படம் அப்படின்னா எனக்கு நான் அது பாசிட்டிவா தான் பாக்குறேன். இல்ல உண்மையாலுமே அது நல்லா இருக்கும். ஆனா எப்படின்னா அந்த ஃபேன்ஸ் இருக்குல்லங்கல்ல, இப்ப ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னா, முன்னால ஏன் 2.5 மணி நேரம் படத்துக்கு மேல 3 மணி நேரம் வைப்பாங்க அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு படம் தான் அவங்களுக்கு ரிலீஸ் ஆகும் பெரிய அடிக்கலாம். அதை வருஷத்துக்கு வரும்போது தேட்டர்ல ரொம்ப நேரம் அவங்களுக்கு பிடித்த ஆதர்ச நாயகனா ரொம்ப நேரம் தேட்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால முன்னாடிலாம் வந்து இந்த லாங்கஸ்ட் ரன் டைம்லாம் நிறைய இருக்கும். இப்போ வந்து 2.5 மணி நேரம் இருந்தால் பர்ஃபெக்ட் ரன் டைமா பார்க்குறோம். 2 மணி நேரம் 19 நிமிஷம் பர்ஃபெக்ட் தான் இதுவே என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ உள்ள இந்த இன்ஸ்டா காலம், இதுல பரபரன்னு போகணும்னு ஆசைப்படுற காலத்துல போட்டு படம் ஆரம்பிக்க தெரியக்கூட முடியும்னு தெரியக்கூடாது, அப்படி போகணும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு 4 மொமெண்ட்ஸ், நல்லா 4 தேட்டரிக்கல் மொமெண்ட்ஸ் இருந்தா போதும். ஆனா இந்த படத்துல மினிமம் 10 தேட்டரிக்கல் மொமெண்ட்ஸ் இருக்கும். அதுதான் வந்து விசாரிச்சவைகள் எல்லாரும் சொல்றது அதுதான். 10 தேட்டரிக்கல் மொமெண்ட்ஸ் இருக்கும் அப்படி, அது போதும். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 10 அப்படின்னு கணக்கு பண்ணோம்னாலே ஃபுல் படத்துக்கு செட் ஆயிரும். போதும். நடுவில் ஒரு பாட்டுக்கு ஒரு ஆட்டம், நடுவில் ஒரு 4 ஃபைட்டுக்கு ஒரு விசில் போட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான், முடிஞ்சு. ஏன் கத்துறோம், எதுக்கு கத்துறோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. கத்துறோம், பாக்குறோம், வந்துகிட்டே இருக்கும், அவ்வளவுதான். எனக்கெல்லாம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ஹை மொமெண்ட், ஹை பாயிண்ட் இருந்தாலே எனக்கு போதும் ஒரு படத்துல. பரணி, முடிஞ்சா நான் உங்களுக்கு ஒரு சிபாரிசு பண்றேன். எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு வந்து படத்தை பாருங்க. நானும் அதான ஆசைப்படுறேன். எனக்கு சீரியஸா சொல்றேன், எனக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சிங்கிள் ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்றதுதான் ஆசை. இப்ப சுகுமார் ப்ரோ கூட சென்னைக்கு வந்துருங்க. இப்ப சண்டை 10ஆம் தேதியே வந்துருங்க. அங்க நம்ம 8 நாள் அங்க இருப்போம். இருந்துட்டு எட்டா நமக்கு வேண்டிய வேலையை முடிச்சிட்டு நம்ம வந்துடலாம். நைஸ் ஐடியா. பட் பார்ப்போம். நான் இங்கேயும் ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் தான் ட்ரை பண்றேன். பட் நான் இப்போ கரண்டா வந்து 8:45 ஒரு ஷோ புக் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆனால் ரொம்ப வந்து ஒரு பிரைவேட் தியேட்டர் தான். அது பிரைவேட் தியேட்டர்னா எப்படி சொல்றது, ஒரு 50 சீட் 60 சீட் தான் இருக்கும் அதுல. ஓகேவா? அது ஆனா தேட்டர் கிடையாது, தேட்டர் கிடையாதுப்பா. இல்ல ஸ்கிரீன் பெருசா இருக்கணும். அது பிரீமியம் தியேட்டர் அந்த மாதிரி சொல்லலாம் வேணாம். ஸோ அது இல்ல அதுக்குதான் சொல்றேன். எதுக்காக நான் சொல்றேன், ரீசெண்டா ஒரு 4-5 தமிழ் படங்கள் சொன்னீங்கல்ல, நான் எனக்கு வந்து அந்த அளவுக்கு செட் ஆகலாம், ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நமக்கு தமிழ் ஆடியன்ஸ் அந்த தமிழ் படங்கிறது இந்த ஒரு க்ரௌடட் அட்மாஸ்பியர்ல பாக்குறது, அது அங்க பார்த்தா செட் ஆகும். அப்பதான் அந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்ங்கிறது நமக்கு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தெரியும். இது வந்து அதர் லாங்குவேஜ் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ், அது ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கணக்க சேராது. அதர் லாங்குவேஜ் ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க, அதர் லாங்குவேஜ்ல அதர் ஸ்டேட்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிற கணக்குல வரும். அதனால சொன்னேன் தமிழ்ல வந்து பாருங்க, தமிழ்நாட்டுல வந்து பாருங்கன்னு. இல்ல ஆக்சுவலா நீங்க சொல்றதும் ஒரு பாயிண்ட், நான் ஒத்துக்கிறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனா வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷோ பேக்கடா வந்து சில தியேட்டர்ஸ்ல இப்போ பெரிய சிங்கிள் ஸ்கிரீன் வந்துட்டு ஃபுல்லாச்சுன்னா ஓகே, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஏன்னா அது வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க. அந்த படத்தை ஒரு ஹை பாயிண்ட் வரும்போது எல்லாருமே வந்து கத்துறதா இருக்கட்டும், இல்லை 1-2 பேர் ஸ்டார்ட் பண்ணா, இப்போ சில பேர்லாம் வந்து ஹை பாயிண்ட் வரும் ஆனா கத்த மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் கத்த ஆரம்பிச்சா அப்புறம் மத்த எல்லாருமே கத்துவாங்க. அந்த மாதிரி ஆமா, அது உண்டு. அதே மாதிரி இந்த வாட்டி வந்து படம் ஃபுல்லாவே ஹை பாயிண்ட் தான் ப்ரோ. பிரிச்சிருச்சுல. இல்ல அது உண்மைதான், அதான் சொல்றேன். ஏன்னா இந்த வாட்டி 3 சிங்கிள் ஸ்கிரீன், கவிதா, அப்சரா, இன்னொன்னு இருக்கிறது, அது 3மே வந்து 3 படத்துக்கு போயிடுச்சு. பசுக்காக போயிடுச்சு, ஆலப்புழா ஜிம்காக போயிடுச்சு, மரண மாசத்துக்கு போயிடுச்சு. அப்படிங்கிறப்ப பிக் ஸ்கிரீனுங்கிறது எதுக்கு குட் பை நக்லி கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டு எல்லாமே 9 மணி ஷோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த சின்ன ஸ்கிரீன் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அங்க பாக்கத்தான்.
இல்ல நான் வந்து வனிதா வினிதா தான் ட்ரை பண்றேன் மேக்சிமம். அப்படி இல்லைன்னா பிவிஆர் நான் ட்ரை பண்றேன். ஏன்னா பிவிஆர்ன்றப்போ ஒன்று ஆடிஃபை, அதாவது ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும், அது கொஞ்சம் கீழே 2 ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ பெரிய படங்களுக்கு இது 2 கொடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த புக்கிங் தான். பட் ஆனால் அதில் ஒரு அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். பட் ஆனால் பேக்கடான தேட்டர்ஸில் தான் நான் போய் பார்க்கணும் ஆசைப்படுறேன். இந்த 8:45 ஷோ எதுக்கு நான் புக் பண்ணேன்னா, எனக்கு எல்லா இடத்துலையுமே வந்து அந்த மார்னிங் ஷோ ஃபுல் ஆயிடுச்சு, எனக்கு எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கலன்னா எனக்கு பேக்கப்புக்காக ஒரு டிக்கெட் வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அந்த 8:45 ஷோ புக் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நான் கண்டிப்பா ஒரு பேக்டு தேட்டர் தான் பார்ப்பேன். ப்ரோ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு சொல்லிருங்க. அது ஆக்சுவலா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நேற்றுக்கு எல்லாருமே வந்து கெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. படத்துல வந்து தலை அப்படின்ற வார்த்தையை வந்து ஏகே அலோவ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, பாட்லயே கட் பண்ணிட்டாங்கல்ல, எனக்கு அது ஐடியா இல்லை. ஆனா ஒண்ணு கேள்விப்பட்டேன் ரீசெண்டா, யாரும் வந்து இந்த ஓப்பனிங் டைட்டில் கார்டை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு. டைட்டில் கார்டு வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா கத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு டைட்டில் கார்டு ரெடி பண்ணியிருக்கிறாராம். அதை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னாங்க. அதனால யாரும் இப்போ இந்த எப்பவுமே படத்துக்கு போற ஷோ போறாருக்குலாம் கண்டிப்பா லேட்டா தான் வருவாங்க. அது பகல ரகலை பண்ணி வெளியே வெடிச்சு கொண்டாட்டம் பண்ண மோளம் கட்டி எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு உள்ள வரும்போது படம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா அதை மிஸ் பண்ணிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஒருவேளை நம்ம ஸ்பேஸ்ல உள்ள ஆட்கள் யாரும் லேட்டா போற ஐடியா இருந்தா வெளியே என்ஜாய்மெண்டோட உள்ள போய் தேட்டர் படம் பார்த்துட்டு வெளியே வந்து படம் முடிச்சுட்டு வந்து இந்த செலிப்ரேஷன்ல ஈடுபட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். அது தலைன்னு இருக்குமால எனக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. பாட்டிலே கட் பண்ணிட்டாரு அவரு தான். இல்ல இப்போ இந்த அனிமேஷன் ஒன்று வந்துச்சு, அதுதான் டைட்டில் கார்டா வரும். நான் அப்படிதான் நினைச்சு ஃபீல் பண்றேன். இப்ப தெரியல. இந்த இல்ல அதுல வந்து கிளிம்ஸ் மாதிரி இங்க விட்டுருக்காங்க. டீசர்லயும் ட்ரெய்லரையும் ரெண்டா கட் பண்ணி விட்டுருக்காங்க. சொல்ல போனா அது இன்னும் பெருசா பயங்கரமா பண்ணிருக்காரு. அந்த குட் பேட் அகிலிக்கு அந்த படத்தோட டைட்டில் கார்டுக்கு தனியா ரெடி பண்ணிருக்காரு, இவரோட இதுக்கு தனியா ரெடி பண்ணிருக்காங்களாம். அது போக வந்து அந்த ஓப்பனிங் அந்த இதை மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டவர்கள், அதாவது அவங்க டீம்ல சொல்லல, நமக்கு இந்த சோர்ஸ் இந்த இன்ஃபோ சொல்லுவாங்கல்ல, அதுல சொன்ன விஷயம் அலறிக்கிட்டே இருக்கிற மாதிரி தேட்டரே ஒரு பயங்கரமா இருக்க மாதிரி ஒரு மொமெண்டா இருக்கும், அதை மிஸ் பண்ணிட வேணாம் அப்படின்னாங்க. ஸோ அப்போ வந்து பயங்கரமான ட்ரீட் இருக்கு. இல்ல நான் சொல்றது இப்ப படம் வந்து நம்ம படத்தோட ரிப்போர்ட்லாம் நமக்கு தெரியல. நம்ம வந்து இப்போதைக்கு சொல்றது இந்த இல்ல ப்ரோ, நான் சொல்றது வந்து நம்ம விடாமுயற்சியில வந்து மிஸ் ஆனது எல்லாமே இதுல வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் ஃபேன்ஸ்க்கு. அது 100 மடங்கு கிடைக்கும், 100 மடங்கு திரும்ப கிடைக்கும். அது விடாமுயற்சி நீங்க என்னெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்களோ எல்லாமே இருக்கு. ஆனா விடாமுயற்சியில நீங்க எதெல்லாம் வேணாம்னு சொன்னீங்களோ அது இங்க வந்து கேட்க கூடாது. இங்க அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இங்க வந்து அதுதான் வந்து ஒரு இது. அதுல வந்து நீங்க அந்த மாதிரி எனக்கு சில பேர் வந்து அந்த மாதிரி பேசிட்டு இதுல வந்து என்னப்பா லாஜிக் இல்ல அப்படின்னு பேசுவாங்கல்ல, அது சொல்றேன். அது போக என்னன்னா விஜய் சேதுபதி சொல்லுவார்ல, ஒருத்தர் இங்க திடச்சிட்டு இங்க வந்து தேனா ஏன்னா கேட்டா இங்க வெளிச்சமா இருக்குன்னு. அது மாதிரி வந்து அது அந்த படம் இந்த படம் அதுல வந்து கதை இருக்கும். ஆனா வந்து மாஸ் இல்லைனாங்க. இதுல வந்து மாஸ் பயங்கரமா இருக்கு, லாஜிக் இது இப்படி இருக்கு அதையும் அப்படி இருக்கு, அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுதான் இந்த படம். ஏன்னா இது முழுக்க ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம். ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து ஜெனரல் ஆடியன்ஸ் வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ், அவ்வளவுதான். 2015 வேதாளம் பார்த்தோம்ல, 2015 அந்த மாதிரி. கரெக்ட். கிட்டத்தட்ட வந்து எனக்கு வேதாளம் ஃபீல் தான் வருது இதுல. பண்ணி ப்ரோ, சென்னை கிளம்பி வா ப்ரோ, நான் உன்னை வெற்றி தேட்டருக்கு கூப்பிட்டு போறேன். வேற லெவலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்தீங்கன்னா லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பேன். வந்தீங்கன்னா நான் சத்தியம் தேட்டர் போயிருக்கேன். அதே மாதிரி பரணி நீ வா, பரணி இங்க சென்னைக்கு வா பரணி, நான் பாத்துக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ சொல்லுவாரு. உண்மையாவாண்ணா? ஆமா, ஸ்டேட்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு ஷோ வந்து ரெடி பண்ணிட்டு போவாரு. மதுரை பக்கத்துல தான் இருக்கு பரணி ப்ரோ. வந்தீங்கன்னா இங்க நான் தனியா தான் இருக்கேன், ஸ்டே பண்ணிட்டு. நினைக்காதீங்க, போன தடவை நான் வந்தப்ப ஷோ இருக்கு ப்ரோ, வர முடியாதுன்னு சொன்னது தானே. ஏங்க நீங்க சாயங்காலம் அங்க படத்துக்கு போறோம், காலைல 9 மணிக்கு போவோம். வந்தீங்கன்னா இங்க அந்த ஊர் வெற்றியும் ஓகே, சென்னை இங்க மதுரை மாட்டுத்தாவணி வெற்றி உங்களை கூட்டு போறேன். ஆப்போசிட் தான். வந்த உடனே பஸ் பரணி ப்ரோ, நீங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஷோ போங்க. இந்த சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் போறாங்களா அந்த மாதிரி. ஒரு நாள் திருச்சியில போய் பிரகாஷ் ப்ரோட பாருங்க, சென்னைக்கு வந்தா எங்களோட பாருங்க, மதுரைக்கு போனா விஷால் ப்ரோட பாருங்க. நான் ஆக்சுவலா பிரகாஷனோட தான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா இங்க நேரம் நமக்கு செட் ஆகல. ஏன்னா அண்ணனோட போய் உட்காந்துட்டு சட்டையை கட்டுங்கண்ணா அப்படின்னு இருப்பேன். பரணி நீ சென்னைக்கு வா பரணி. விஷால் நீயும் சென்னைக்கு வா ஒரு நாள். நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நான் வந்து நிறைவேற்றுறேன். கண்டிப்பாண்ணா. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஷுவர்ண்ணா.
அவர் என்னென்னமோ ஆசைப்படுவாரு, நான் பரவாயில்லையா? இல்ல சினிமா பத்தி ஏற்கனவே இல்ல நான் அவரு சொல்றது அதான் இல்ல அவர் அதையும் ஒரு வார்த்தை மென்ஷன் இல்ல பண்ணிக்கிறேன். சுகன்னு சொல்லிட்டாரு. அவர் என்னென்னமோ ஆசைப்படுவாரு, வேணாம் அது உண்மைதான் கிட்டத்தட்ட. பாத்துங்க அவர் இல்ல வார்த்தை அதையே விடாதீங்க. நான் சொல்லிட்டேன். சினிமா பத்தி விஷாலுக்கு ஒரு சில ஆசைகள் இங்க சொல்லியிருக்கான், பதிவு பண்ணியிருக்கான். அதெல்லாம் நிறைவேற்றுறேன்னு சொல்ல வந்தேன். சரி சுகுமார், நான் அந்த ஆசையில வந்து இப்போ ஒரு ஹீரோயின், அவருக்கு பிடிச்ச ஒரு ஹீரோயின் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, அதையும் நடத்திருப்பீங்களா ஒரு போட்டோ? ஏங்க நடத்தி வச்சா என்னங்க இப்ப சரி இல்ல தப்பு? உங்களால முடிஞ்சா பண்ணுவோம்பா. சுகுமார் புரோட்டா ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். சினிமால இருந்து எல்லாருமே கேள்வி கேட்போம்ல. சுகுமார் புரோட்டா ரீசெண்டா ஒரு கேள்வி கேட்கலாம்னு கேளுங்கண்ணா. இருக்கேன். எப்படின்னா வந்து ரீசெண்டா ஒரு படம் ரொம்ப ரசிச்சு ஒண்ணு பார்த்தாரு. அந்த படத்துல வந்து சில பல கதாநாயகிகள் இருப்பாங்க. அதுல ஒரு கதாநாயகியோட கணவர் பேர் சுகுமார். அந்த படத்துடைய பேர் என்ன? சுகுமாரபுரம் மட்டும் தான் பதில் சொல்லணும், வேற யாரும் சொல்லக்கூடாது. பயர் தான். அப்படியா? எனக்கு சரியான திருப்பு அத படம் பார்க்கும்போது. எங்க பால்சன் எனக்கு தெரியாது யாரும். எனக்கு என்னன்னா யாரும் அந்த பேச்சு எடுக்கலையே. நான் இத்தனை நாள் கம்மன் இருந்தேன். பிரகாஷ் bro அப்படியே நைஸா உள்ளன்னு வச்சிட்டாரு. இல்ல நானும் இல்லங்க, நானும் ஏதாவது ஒரு நாள்ல இந்த அஜித்குமார் தான் கொண்டு வரணும்னு பார்த்தேன் அந்த டாபிக்க. நானும் இவ தப்பிச்சுக்கிட்டே இருக்க தப்பிச்சுக்கிட்டே யாரா கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா மாட்டவே மாட்டேன்ட்டாரு. சரி நீ நம்மளே கொண்டு வந்துட வேண்டியது டாபிக்க. அவரு அப்படி எவ்வளவு சைலண்டா கமுக்கமா இருந்துட்டாரு. அதுவும் அந்த போட்டோல இருக்க லுக் கூட இவர மாதிரியே தான் இருக்கும். சுகுமார் ஐடி எம்ப்ளாயி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அட பாதி ஏன்னா ஃபீல்டு மாதிரி கூட சொல்றீங்க, எனக்கு சந்தேகமா இருக்குங்கிற அளவுக்கு முரட்டு பண்ணா இருந்துச்சு. யாருமே அதை கொண்டு வரலைங்கிறது ஆச்சரியம். ஆக்சுவலா அந்த படமும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தானே ப்ரோ? அந்த படமும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஆமா ஸ்டோரி தானே? எனக்கு சுகுமார் சந்தேகமா இருக்கு. அது வேறயா? அதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ. பிரகாஷ் நீங்க எந்த தியேட்டர்ல பாக்குறீங்க? ஜிபிஓ? நானா எல்ஏ சினிமா. நான் வந்து மொதல் ஷோ கேட்கறீங்களா இல்ல மொத்தம் 5 ஷோ கேட்கறீங்களா? ஃபர்ஸ்ட் ஷோ வந்து எல்ஏ சினிமாஸ் அல்லது மெகா ஸ்டார். ஏன்னா 2 தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் இருக்கு. 2ல நான் எது போறேங்கிறது போற முடிவு இருக்கு. 2லயுமே டிக்கெட் இருக்கு. ஆனா நமக்கு நம்ம நண்பர் எடுத்து வச்சிருக்காரு. நமக்கு மத்த எல்லா ஷோவும் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. புதன்கிழமை நைட் ஏதாவது நான் திருச்சி மெகா ஸ்டாரே போயிடுங்கண்ணா. நான் சொல்லணும்னா நான் ஒண்ணு இந்த ஸ்பேஸ்ல நான் ரொம்ப நாளா அது சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் அது ஸ்ட்ரைக் ஆகுது. போன தடவை பிரகாஷ் ப்ரோ சென்னைக்கு வரும்போது நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்லிடுறேன். சொல்லுங்கண்ணா. வந்துட்டாரு அவர் வந்து காலையில 6 மணிக்கெல்லாம் சென்னைக்கு வந்துட்டாரு. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஏர்லியா வந்துட்டாரு. அவரோட இன்னொரு நண்பரும் வந்து அதே கோயம்பேடுல வந்து இறங்கணும். ஏன்னா 2 பேர் பிளான் பண்ணி வந்தாங்க. வேற ஊர்ல இருந்து வந்தாங்க. அவர் வரத்துக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் டிலே ஆச்சு. 8 மணிக்கிட்ட வந்து இருந்துச்சுங்களேன். இந்த 2 மணி நேரத்துல பிரகாஷ் ப்ரோ என்னதான் ப்ரோ பண்ணீங்க? பஸ் ஸ்டாண்ட்லயே இருந்தீங்க, என்னதான் பண்ணீங்க அப்படின்னு நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட. அதுக்கு அவர் ஆன்சர் என்ன சொல்லியிருப்பாரு? இல்ல ப்ரோ அப்படியே சும்மா இங்க சென்னை கிடையாது. அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு அவரே சொல்லுங்களேன். அவரே கேளுங்களேன். நான் சொல்லல, அவரே சொல்லட்டும். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எல்லாரும் பில்டப் இவர் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணுவோமோ அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் வெளியூர் போனா என்ன பண்ணுவோம்? இல்ல பிரகாஷ் ப்ரோ என்ன பண்ணாருன்னு கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. 2 மணி நேரம் என்ன ப்ரோ பண்ணுவீங்கன்னு முன்னாடி நாளே கேட்டேன். அவர் லேட்டா ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க முன்னாடி நாளே சொல்லிட்டாரு. ஆனா உண்மையிலே அதை அவர் பண்ணிருக்காரு. குட் பேட் அக்லி டீசர் பாத்துருந்தாரா 2 மணி நேரமும். இப்படி ஒரு முரட்டு ஃபேனா? அது அவர் இல்லன்னு சொல்லுங்க. ஆமான்னு தான் சொல்லுவாரு. அவர் முரட்டனே பண்ற. அவர் சொல்றதையும் நம்புறீங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல முறை. அப்புறம் சுகுமார் ப்ரோ ஒரு நாளைக்கு 100 சொல்லுவாரு. 100ல பிரகாஷ் ப்ரோ நீங்க உண்மையா சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன பண்ணேன்னு கேளுங்க. அன்னைக்கு வந்து குட் பேட் அக்லி டீசரை பார்த்துட்டு சுழல்டோன்னு ஒரு வெப் சீரிஸ் வந்துருந்துச்சா, அந்த சீசன் வந்துருந்துச்சா, அந்த சீசன் 2 வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக பேலன்ஸ் எபிசோட பாத்துட்டு இருந்தேன். அவ்வளவுதான். 2 கரெக்டா மேட்ச் ஆச்சு. அதுக்கு நடுவுல கார்ல பண்றப்ப பாத்துட்டு இருந்தேன். அவ்வளவுதான். அது நிறைய தடவை பாத்தது. எங்க பாக்குறது என்ன தப்பு இருக்கு? நம்ம என்ன இவரு ஆர்ஜே விசால் ப்ரோ மாதிரியா நம்ம பாக்குறோம்? நம்ம இதுதானே பாக்குறோம். ஈவினிங் மேல வந்து நாங்க வந்து ஏதோ மகாபலிபுரம் போயிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். போயிட்டு வரும்போது அந்த கேப்லயும் டக்குன்னு டீசர் போட்டுட்டாரு. கிடைக்கிற கேப் எல்லாமே மகாபலிபுரமே அவருக்காக தான் போனோம். அவர் ஏதோ பல்லவாஸ் பத்தி ரிசர்ச் பண்ணணும்னு சொன்னாரு. அதனால அவர் கூட்டு போனேன். அண்ணா என்ன பல்லவாஸ் ரிசர்ச்சுக்கே மகாபலிபுரம் வீட்டுல சொன்ன பொய் அண்ணா. அது நீங்க வீட்டுல சொன்ன பொய் அண்ணா. ஒரிஜினலா எதுக்கு போனீங்க? அத சொல்லுங்க. ஒரிஜினலாவே அவருக்காக தான் போனது. ஒரிஜினலா விசால்புரம் சென்னைக்கு வந்திருந்தாருன்னா மகாபலிபுரத்துக்கு எதுக்கு போயிருப்பாரோ அதுக்காக போனோம். ஐயோ, ஓகேவா? நான் பீச் ரசிக்க போயிருப்பேன்.
அப்ப அதுதான் நாங்களும் சரி போயிருப்போம். விடுங்க அண்ணா. அப்ப அதுக்கு தான் நாங்களும் போனோம். எது நல்ல ஆனா எது பேசினாலும் விஷால் ப்ரோக்கு ஒரு குத்து ஆனா ரைட்ல இல்ல சைட்ல. ஆமா இதை நான் சொல்ல நினைச்சேன். இங்க ஸ்பேஸ் நண்பரா யாருன்னு தெரியல. இப்போ செல்வராகவன் ரீசெண்டா இன்ஸ்டால ஐம் ஃபீல் அன்லக்கின்னு ஒண்ணு போட்டிருந்தாரு. ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டு தலைவா நாங்க இருக்கோம் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். கீழே ஒருத்தன் வந்துட்டுங்க, ஸ்பேஸ் நண்பர் தான் நினைக்கிறேன், நீயா நீ பொம்பளை சோக்கு நீ என்னடா பண்ணுவ அப்படின்றான். டேய் நான் என்னடா ஏன்டா எங்க இருந்தாலும் சம்மந்தமே இல்லாம வந்து குத்துறீங்களான்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இந்த தெரிஞ்சு மாதிரி போட்ட உடனே அவன் விஷாலோட ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து பால் பழக்கப்பட்டவனா பாலிய இருப்பான். நண்பர் தானே சொல்ல வந்தீங்க? இல்ல அது பாலிய ஆதி நண்பர் ப்ரோவா தானே சொல்ல இருக்கும், இல்ல வந்தீங்க? சுகுமார் ப்ரோவா இருக்கும். சாரி இல்ல இல்ல, இல்ல பிரகாஷ் ப்ரோவா ப்ரோ, இருக்கும். நான் அப்படி சொல்ல மாட்டேன் விஷால. ஏங்க விஷயம் நான் இன்ஸ்டா போறதே ரேரு, ஓகேங்க. அதுல போட்டோ போறது ரேரு, அடுத்த சுகுமார் கமெண்ட் ப்ரோ போறது சொல்ல ரொம்ப ரொம்ப மாட்டாரு. ரேரு. நான் கமெண்டே போடுறது கிடையாது இது வரைக்கும். இன்ஸ்டால ஒரு கமெண்ட் கூட போடுறது கிடையாது யாருக்குமே. நான் இப்ப இவருக்கு போய் போட போறேனாக்கும் யாருக்குமே கமெண்ட் போட கிடையாது. யாருக்கு தெரியும் இன்ஸ்டாகிராம் சமீபமா ஆக்டிவா இருக்கிறது கமெண்ட் பரணி ப்ரோ போது தான். நான் பரணி ப்ரோ போறது, கூட பண்ணிருக்கலாம். சமீபமா ஒரு கமெண்ட்டை பார்த்து நான் பயங்கரமா இது இந்நாள் வரையும் நினைச்சு நினைச்சு சிரிச்சிட்டு இருந்த ஒரு கமெண்ட் ஐபிஎல் பத்தி. என்ன கமெண்ட்? இந்த என்னங்க? காவியா மாறன் டிசப்பாயிண்டட் அப்படின்னு அந்த எஸ்ஆர்ஹெச் தோத்தும் போது ஒரு போட்டோ போட்டு நண்பர் ஒன்று பதிவு பண்ணியிருந்தாரு. அதுக்கு கீழே ஒரு கமெண்ட், அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு மேல போட்டிருந்தான் நண்பர். காவியா மாறன் டிசப்பாயிண்டட், சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு. போய் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு வாங்க ப்ரோ அப்படின்ட்டு ஒரு புரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் விஷாலுக்கு பல கமெண்ட் நான் இல்ல 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 பார்த்திருக்கேன். சுகுமார் ப்ரோ இல்ல நம்ம விஷால் ப்ரோ நம்ம என்ன வேணா வம்பளுக்கலாம், மத்தபடி இல்லாத ஆட்களே இல்லையே வரம்பு மீறி நம்ம பேசணும். அது அபியூசிவ் இல்ல கமெண்ட்ல ப்ரோ, சேரும். அது அது நம்ம ஓகே. சேரக்கூடாது, அது தவறுது. நம்ம விஷால் ப்ரோ நீ என்ன வேணா போட்டு நீ அதான் வில்லுன்னு அதுதான் சொல்லுங்க, சொல்றேன், தள்ளுன்னு சொல்லுங்க, விஷாலோட என்ன வேணா இன்ஸ்டாகிராம் போய் சொல்லுங்க. பேஜ்ல விஷால் போட்டுக்கிற வச்சு செய்யலாம். பல கமெண்ட் விஷாலுக்கு இந்த மாதிரி தான் வருது. ஆமா, கொஞ்சம் நீங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னா நேரா அங்க வாங்க, என் வீடியோ கீழே பாருங்க கமெண்ட். நான் உண்மையுமே சுகுமார் ஜிபியூ ப்ரோ ட்ரெய்லர் ரியாக்ஷன்ல கீழே மாவீரன் ப்ரோ ஜிபியூ ட்ரெய்லர் கீழே ரொம்ப இரிட்டேட் ஆகுது, நீ எல்லாம் என்ன ரியாக்ஷன், அஜித் ஃபேன்ஸ் கூட அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருந்தது. பிரகாஷன் இருந்துச்சு ப்ரொஃபைல் நேம். ஒருவேளை அண்ணன் காண்ட நமக்கு ஏதாவது போட்டாரோன்னு போய் பார்த்தா வேற ஒருத்தவர் அவரு. ரீசெண்டா டான்ஸ்ல வேற ஆடி போட்டிருந்திய விஷால். அண்ணா அது ஸ்டோரியில போட்டேன்னு டான்ஸ்ல வேற அண்ணா. விஷால் வெறும் ஆர்ஜே நினைச்சிட்டு இருந்தேன், டான்சர்னு கூட அப்பதான் அன்னைக்குதான் தெரிஞ்சது. இது அந்த டான்ஸா? நீங்க வேற. நல்லாதான் ஆடினேன், நல்லா சோலோ ஆடுறீங்க எங்க கேர்ள் நல்லாதான் ஆடினேன். சுகுமார் ப்ரோ நீங்க 3 வருஷமா உடைக்கிற மாதிரி பில்டப் தான் கொடுக்குறீங்க, இன்ன வரைக்கும் ஒண்ணுமே உடைக்கலன்னு மாதிரி. போட்ல இருந்து நீங்க யாரையாவது கூட்டு வரேன் தான் சொல்றீங்க, யாரையும் கூட்டு வந்த மாதிரி இல்ல. இல்ல 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 இல்ல, கூட்டு வந்தாங்கல்லங்க. நடக்கும், அது நடக்கும் கரெக்டான டைம். இப்ப ஐபிஎல்ன்றதுனால தலைவா நைட்டா கூப்பிடுறது, ஒரு 8 மணி திருப்பி பிரேம்ஜி ஆரம்பிச்சு கூப்பிட்டு வரேன்னு சொன்னீங்க. ப்ரோ நான் இப்ப ஸ்பேஸ் கூப்பிடுறது பிரச்சனை இல்லை ப்ரோ. ஆனா என்னன்னா, நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல ஒருத்தரை கூப்பிடுறோம், ஸ்டார்டிங்ல கூப்பிடுறோம், 2-3 பேரை கூப்பிடுறோம்னா அவங்க வரேன்றாங்க, அதுக்கப்புறம் வராம போயிடுறாங்களா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு மத்தவங்க கிட்ட போய் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன அது கேட்டா வருவாங்களா, இல்ல கூப்பிட்டா அவங்க வரலன்னு சொல்லிட்டா நம்மளுக்கு அது ஒரு மாதிரி ஆயிடும்ல, ஹர்ட் ஆகுதுல்ல. அதனாலேயே நிறைய யாருக்கிட்டுமே அதுக்கப்புறம் கேட்கறது விட்டுட்டேன். நிறைய சின்ன படங்கள் வந்தது, நிறைய சின்ன படங்கள் தாண்டி நிறைய தெரிஞ்சவங்க படங்களுமே நிறைய வந்தது. ஆனாலுமே அது அப்ரோச் பிரகாஷ் ப்ரோக்கும் சரி எனக்கும் சரி அந்த அந்த ஒரு ஐடியாவே வரல. அதுக்கப்புறம் நம்ம அவங்களையும் தப்பு சொல்ல எனக்கு முடியாது, ஆக்சுவலா ஏன்னா ஐடியா அவங்களுமே இருக்குங்க. நிறைய வேலையில நிறைய பிஸி இருப்பாங்க, நிறைய அந்த ரிலீஸ் டென்ஷன்ல நிறைய இதுல இருப்பாங்க. குறிப்பா சொல்ல போனா இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஸ்பேஸ்னு ஒண்ணு இந்த மாதிரி இருக்குன்னு. பெரும்பாலான ஆளுங்களுக்கு ஸ்பேஸ் ட்விட்டர்ல ட்வீட் போடுறது கூட அவங்க அட்மின்ஸ் தான் ஹேண்டில் பண்றாங்களே தவிர, அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் நடக்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்பேஸே யூடியூப்ல தான் கேக்குறாங்க அவங்க. இல்ல நான் சுகுமாரனா, நான் இப்ப ரீசெண்டா இவர் இருக்காருல நம்ம ஸ்பேஸுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், அருண்குமார் அவர் இது பண்ணேன். ஆனா அவங்க சைட்ல அவரு எதுலயுமே இல்லங்கன்ட்டாங்க. என்னங்க? இல்ல அதுதான் சொல்றேன், அவங்க யூடியூப்ல இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க. இல்ல அவங்களுக்கு இது நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்றோம், நிறைய ஸ்பேஸ் அந்த மாதிரி யூடியூப்ல அப்லோட் பண்றாங்களே, ஏன் நம்ம டைம் பாஸ் ஸ்பேஸும் ஆகட்டும், நம்ம சினிடாக்கு எல்லாமே ரெகுலரா யூடியூப்ல பண்றோம். அவங்க எல்லாமே யூடியூப்ல கேட்டுக்கிறாங்க. அடுத்த நாள் லைவா இது ஸ்பேஸ்ன்றது லைவா நடக்கிறதுனால இதை லைவா லிசன் பண்றவங்க கொஞ்சம் செலிபிரிட்டி சைட்ல கம்மி. இந்த மாதிரி நடக்கிறது அவங்க எல்லாமே அட்மின்ஸ் வச்சு ஹேண்டில் பண்றதுனால ஒரு சில பேர் ரொம்ப ஆக்டிவா ட்விட்டர்ல இருக்கிறவங்க மட்டும் தான் நம்ம அந்த மாதிரி அப்ரோச் பண்ண முடியும். ஆமா, இன்னைக்கு வேற சாயந்தரம் சுகுமார் அண்ணா கால் பண்ணாருங்க. நான் அப்பதான் ஆனர்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ஒன்று செக் பண்ணிட்டு இருந்தேன். இங்க சிசிடிவி கேமரா வேற இருக்கு. ஃபோன் பண்ணி என்ன வேலை பாக்குற நீ அப்படின்னு நான் பயந்துட்டேன். உண்மையாலுமே ஒரு ஆபீஸ்ல ஹெச்ஆர் பேசுவாங்களா அந்த மாதிரியே பேசினாரு. ஐயோ நான் பயந்து நல்ல வேலை அப்புறம் வாய்ஸை கண்டுபிடிச்சேன். சரி ஃபோன் பண்ணோடனே அசூர்னு ஒண்ணு சொன்னேன். ஆனா நான் மட்டும் சொல்லனா, பிரகாஷ் அண்ணனும் சொன்னாருன்னு, 2 பேருக்கும் தான்டா. என்னடா என்னடா சீரியஸ் அது எப்படிடா கொண்டாடப்பட்டது அப்படின்லாம் கேட்டாரு. அப்புறம் ஒரு கதையை சொன்னேன். ஓ அப்படின்னாரு.
அந்த மாதிரி போச்சு. அதனால அசூர் சீசன் 2 நீங்க பாக்காதீங்க, உங்களுக்கு நான் வேற அனுப்புறேன் அப்படின்னு அனுப்பி அனுப்பியிருக்கேன். விட்டுருக்கேன். அதனால அதுதான் இந்த இப்போ ஜோக்கர் வந்துட்டு என்ன ஸ்டார்ட் பண்ண சொல்ல போறேன். போறாருன்னு தெரியல. லாஸ்ட் வீக் சூர்யா ப்ரோ ஃபேன்ஸ் கை தட்டி இருக்காரு, ஸ்பேஸ் சொல்லுங்க. போட்டாங்கல்ல, உள்ள சூர்யா முடிஞ்ச ஐடி உள்ள ஆர்ஜிக்கு வந்து இருக்காங்களா போச்சு. ப்ரோ? மும்பைலயே ஒரு சூர்யா ஆக்டர் சூர்யாவோட ஐடி ஸ்பேஸ்க்குள்ள அவர் ஆமா ஆமா சொன்னீங்கல்ல. அவர் அட்மின் உள்ள வந்துட்டு போயிருப்பாரு போல. ப்ரோ முடிஞ்ச ஆர்ஜிக்கு இருக்காங்களா? வாய்ப்பு இருக்கா? பாக்குறேன் நீங்க. ப்ரோ அவர் டெய்லிஸ்க்கு அதாவது இன்டர்வியூவே இப்பதான் அந்த இதுவெல்லாம் முடிச்சு இதுவா இருக்காங்க. அவங்க எல்லாம் கூப்பிட்டா வருவாங்களான்னு கூட தெரியல. கஷ்டம் ப்ரோ வர்றது. சுகுமார்ண்ணா சொல்லு பாரு. புக் பண்ணிட்டீங்களா சூப்பர் ப்ரோ? டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா டிக்கெட்லாம் புக் ப்ரோ? பண்ணல. புக் பண்ணிட்டீங்களா? பார்க்கலாம், டேரக்டா பாத்துக்கலாம் அப்படியே. ப்ரோ நான் ஒரு நம்மளுக்கு ஷோ 7 தான் இருக்கும். புக் பண்ணேன். எனக்கு வந்து ஷோ இருக்கிறதுனால நான் அப்படியே அதுல பாத்துருவேன். ஷோ அதுக்கப்புறமா போடுறாங்கன்னா வந்து ப்ரோ ஸ்பெஷல் ஷோ உங்களுக்கு. நான் வந்து அதுக்கப்புறம் முன்னாடி நாள்லாம் கிடையாது, யாருக்கும் ரிலீஸ் அன்னைக்கு தான் எல்லாருக்கும் எந்த டைம்ல போடுறாங்க அந்த டைம்ல தான் போடுவாங்க. அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து புக் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அப்படியே அவங்க கூட ஜாயின் பண்ணிப்பேன். பேர் வந்து பாத்துட்டு போ ப்ரோ, சூப்பரா இருக்கும். எப்படி எடுத்துக்கலாம் கலகட்டும். உங்க நண்பர்கிட்ட கேளுங்க, ராம்குமார் சொல்லுவார் பாருங்க. வரேன், நான் வந்து சனிக்கிழமை காஞ்சிபுரம் தான் வரேன். வரீங்களா ப்ரோ? வர கேம் பண்ணுங்க ப்ரோ, பார்க்கலாம். நான் பண்றேன். சனிக்கிழமை காஞ்சிபுரத்துல ஒரு வேலை இருக்கு, வருவேன். ப்ரோ சொல்லுங்க. பரணி ப்ரோ, நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட். சொல்லுங்க ப்ரோ. சும்மா ஒரு ரெக்வெஸ்ட் தான், பிரகாஷ் நீங்க ப்ரோ. தப்பா எடுத்துக்காதீங்க. ஆ சரி சொல்லுங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. நீங்க மலையாள படத்துக்கு ஏன் பர்பஸாவே திணிக்கிறீங்க? இப்ப கூட பிரகாஷ் ப்ரோ நான் குட்பேரத்துல மட்டும்தான் போனேன், ஏன்னா வேற படத்துக்கு போலாம் இல்ல. நீங்க பிரகாஷ் போட்டுன்னு இல்ல, எல்லா இடத்துலயுமே அதான். ஏன்னா அதுக்கு ஏன்னா போலன்னு ஏன் பர்பஸா நீங்க மலையாள படத்துக்கே ப்ரொமோஷன் அதிகம் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இல்ல நான் ஓகே, நான் அக்செப்ட் இல்ல பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் நானு இல்ல நான் என்ன நானு சொல்றேன்னா, எனக்கு இல்ல ஹிந்தி தெரியும், நான் ஜாட்டு படத்துக்கு ஆர்வமா இருக்கேன், நானும் தான் திணிக்கிறேன். நம்ம அதை தாண்டி அவரு கேரளா இருக்காரு, அதனால அது பண்றாரு. இல்ல அவருக்கு அது நீங்க தமிழ் படமா இல்லைங்க, இருந்தா இதுல எல்லாருமே அஜித் குமார் ப்ரோ, நான் என்ன சொன்னேன்னா ஆமா இங்க அவர்கிட்ட குட் பேட் அக்லி போறீங்க ஓகே, ஆனா அதை தாண்டி வேற ஏதாவது படம் போறீங்களாண்ணா நீங்க சொல்லிட்டு, இப்ப நீங்க ஒரு படம் தான் போறீங்கன்னா இல்ல வேற ஏதாவது படம் போறீங்களான்னு சொல்லி அவர்கிட்ட நான் பர்பஸா தான் இல்ல யாராவது ஒருத்தவங்க போலன்னா கூட ஏங்க போல நான் கொஞ்சம் இன்னைக்கு நான் ரொம்ப நாளா நோட் பண்ணி பர்பஸாவே இன்ட்ரூஸ் பண்ற மாதிரி மலையாள படத்துல அவரு எங்கெல்லாம் கேட்க மாட்டாரு, ஏன்னா எங்க ஊர்ல ரிலீஸ் ஆகாது. ரிலீஸ் ஆகிற ஊர்ல கேக்குறாரு, அவ்வளவுதான். தப்பு இல்ல. எங்க ஊர்ல மலையாள படம் இங்க மலையாள படத்துக்கு வியூஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவா இருந்தாதான் போவாங்க. அது உங்களுக்கே தெரியும் இங்க என்ன மார்க்கெட். ஆனா நீங்க வந்து அதை ரொம்ப பூதாகாரப்படுத்தி இப்படி ஆயிருக்கு அப்படி ஆயிருக்குன்னு சொல்றது நான் உங்களுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க, சும்மா ரெக்வெஸ்ட் தான் கேட்கறேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணு சரி ஓகே ப்ரோ. அது கொஞ்சம் இல்ல குறைச்சிக்கோங்கன்னு நான் படம் தோணுச்சு, வேற வரலன்னு ஒண்ணு. சொல்லுவேன், பட் ஆனா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இது பண்ண மாட்டேன். நான் வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி 1-2 பேர் தான். இப்போ அதுக்காக தான் சொன்னேன், வேற ஒண்ணு. ஆதி ப்ரோ வந்தாருன்னா ஆதி ப்ரோட்ட சொல்லுவேன் இந்த படம் போய் பாருங்கன்னு சொல்லி. பிரகாஷ் ப்ரோனா பிரகாஷ் ப்ரோட்ட சொல்லுவேன். ஆனா நான் மத்தவங்க வேற யார்ட்டையும் சொன்ன மாதிரி எனக்கு பெருசா ஞாபகம் இல்லை. இவங்க 2 பேர்த்த மட்டும்தான் வந்து இது பண்ணிட்டே இருப்பேன், துணிச்சிட்டே இருப்பேன். வேற யாருமே வந்து இது பண்ண மாட்டேன். எல்லாரும் கூப்பிட்ட போற நீ வர மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்க அங்க மலையாள படம் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மெயின் தாத்தா இருக்கும். தமிழ்நாட்டுல வந்து குட் பை அக்லி பாருங்கன்னு சொன்னப்போ கூட எனக்கு உங்க மைண்ட் செட், எனக்கு மைண்ட்ல என்ன யோசிச்சிருக்கீங்கன்னு தோணுச்சு. அதை யாரையாவது நான் அதையும் பார்த்துட்டு மலையாள படமும் பார்க்கணும், அதை விட்டு நான் எப்படி தமிழ்நாட்டுக்கு வருவேன் அப்படின்னு உங்க மைண்ட் பிரகாஷ் ப்ரோ. தோணி இருக்குன்னு ஏங்க எனக்கு அப்ப தோணுச்சு. படம் ப்ரோ பாக்குறதுதானங்க வேலையே. நீங்க தமிழ்நாடு வர மாட்டீங்க கன்ஃபார்மான எனக்கு தோணுச்சு. ஏங்க ஆனா அதுவும் பார்க்கணும், தலைவா ஒரு ரெண்டு 10 நாள் ரெண்டு மாதிரி. அமெரிக்காவோட எங்க வில்லேஜ் அவர் கூப்பிடுறாருங்க. அவர் வரமாட்டி வெறுப்பேத்தி அவர் கூப்பிடுறாரு. போறாரு. அவர் இழுக்கிறாரு, அவர் சூப்பரா வேற மாதிரி கூப்பிடுறாரு. பரணி ட்ரிகர் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வர வைக்கிறாரு. செம்ம. இப்படியே 4 வாட்டி கேளுங்க, வரமாட்டீங்க சொல்லுங்க, காண்டாய் வந்துருவாரு. இல்ல அவர் மைண்ட் வாய்ஸ் அதான் இருந்திருக்கும், யாரியா நான் மலையாள படமும் வேணும், எனக்கு தமிழ் படமும் வேணும், தமிழ்நாட்டுல வந்தா மலையாள படம் பெருசா இருக்காது. ஆக்சுவலா இல்ல பிரதர், ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம வந்து எந்த இல்ல சீரியஸா ஒண்ணு சொல்றேன், என்னன்னா அவர் நம்ம எங்க இருக்கோமோ அதோட அப்டேட்ஸ் நிறைய அவங்களுக்கு கிடைக்குங்கிறனால அவர் நிறைய அப்டேட்ஸ் அதை பத்தி சொல்றாரு. நிறைய பேர் கமெண்ட்லயும் பாத்துருக்கேன், யூடியூப் கமெண்ட்ல என்ன சினிடாக்ஸ் பேஸ்ல அதிகமா மலையாள படங்களை பத்தி பேசுங்க. அப்படி அதர் லாங்குவேஜ் பேசுறாங்க, நீங்க தெலுங்கு பேசலாமோ, ஹிந்தி பேசலாமோ, மலையாளத்துல பேசலாம், எல்லாத்தையும் கலந்து பேசலாம். ஆனா மலையாளம் மட்டும் அதிகம் பேசுன்னு கேட்டுருக்காங்க. ஆனா என்னன்னா அது உண்மை என்னன்னா, அவர் அங்க கேரளால தங்கி இருக்கிறாரு, கேரளால இருக்கிறனால அவருக்கு அங்க நியூஸ் அதிகமா கிடைக்குது. நம்ம மலையாளத்தை நம்ப தகுந்த ரிவ்யூஸோ நம்ப தகுந்த சினிமா செய்திகளோ ஒருத்தர் மூலமா கேட்கலாம்னா பரணி மூலமா கேட்கலாங்கிறதுனால சொல்றாரு. அது போக தெலுங்கு அப்டேட்ஸ் வந்து நான் சொல்லுவேன்,
ஹிந்தி அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம மாவீரன் ப்ரோ சொல்றாரு, அவர் ஹிந்தி படங்கள் எல்லாம் தொடர்ச்சியா பாக்குறாரு. அது மாதிரி கலவையாதான் என்ன ஒண்ணு கூடுதலா அவர் வந்து அங்க இருக்கிறனாலே நிறைய அப்டேட்ஸ் வருது. அது அவ்வளவுதானே தவிர, ரெண்டாவது அவர் குறிப்பா சொல்றது என்னன்னா, நம்ம சினிமா எல்லா லாங்குவேஜும் நல்ல படமா இருந்தா நம்ம பார்ப்போங்கறனால ஆதியோவோ ஏன்ட்டையோ சுகுமார் ப்ரோவோ சொல்லுவாரு. அதுக்காக தான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. பர்பஸா பண்றது இல்ல, அது இயல்பா வர்றது. இயல்பா நம்ம எங்க குடியிருக்கோமோ அப்படி ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியாம வரும்ல. இல்ல நான் சொன்ன மாதிரி ஃபீட்பேக் ஆல்ரெடி கமெண்ட்ஸா கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். நான் மட்டும் தான் இல்ல, சொல்லியிருக்கேன். நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது காரணமும் இதுதான், அதனால தப்பும் கிடையாதுங்கிறது. ஏன்னா எல்லாம் இப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் சினிடாக் ஸ்பேஸ், சினிமா பத்தி பேசுற ஸ்பேஸ், அது எல்லா லாங்குவேஜ் வந்தா நல்லது தானே. அது ஒரு செய்தியா உங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு டெய்லி ஒரு இன்ஃபோ தெரிஞ்சுக்கோங்களேன். இப்ப பேசில் ஜோசப்னு ஒரு நடிகர் படம் தொடர்ச்சி இப்போ ரீசெண்டா 1 இயர்ல நிறைய பேர் பார்த்திருப்போம். அதுக்கு மேல வரைக்கும் நிறைய பேர் பேசில் ஜோசப் கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு தெரியாது. அது நல்ல படம் நல்லா இருக்கு, அந்த படம் நல்லா இருக்கு. அப்ப நம்பிக்கையா, அதாவது இந்த ஆன்லைன்ல வர ரிவ்யூஸ் மட்டும் இல்லாம நம்ம தகுந்த ஒரு ஆள் சொல்றாருன்னா அந்த படத்தை நம்ம ஓடிடில பார்ப்போம். அதனால நமக்கு ஒரு சினிமா எக்ஸ்ட்ரா பார்க்குறோம். அதை பார்க்கறோம், அதுல நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்குவோம். அவ்வளவுதான். நல்லா இல்லைன்னா அவர் சொல்ல போறது அவர் ஸ்கிப் பண்ணிருக்கன்றவர், அவ்வளவுதான். நல்லா இருக்க படத்தை மட்டும் தான் கொஞ்சம் கூடுதலா பேசுறது. அஜித் குமார் ப்ரோ, உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்றேன். நீங்க வந்து தமிழ்நாடு வந்து பாருங்கன்றீங்களா? இன்னொரு ஒரு 8 months ஆச்சுன்னா நான் தமிழ்நாடு பெர்மனண்டாவே தமிழ்நாடு வந்துருவேன். அங்கதான் வந்து தங்க போறேன். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஷிஃப்ட். இல்ல உங்களோட பானப்பே கேரளாவா? இல்ல பானப்லாம் கேரளா இல்லைங்க. நான் இங்க கேரளா வந்து கொஞ்சம் வருஷம் இருக்கிறேன். பட் ஆனா வந்து சொந்த ஊர் தமிழ்நாடு தான். ஸோ அதனால நான் இன்னொரு 8 to 12 monthsல வந்து நான் தமிழ்நாடுக்கே ஃபுல்லா ஷிஃப்ட் ஆயிடுவேன். அதனால எல்லா படமும் அங்கதான் பார்ப்பேன். கவலைப்படாதீங்க. அவர் திருச்சியில தான் படிச்சிருக்காரு. இப்போதைக்கு கேரளால தங்கி இருக்கிறாரு. திருச்சியில தான் படிச்சிருக்காரு. இப்போதைக்கு கேரளால தங்கி இருக்கிறாரு சில பல வருஷங்களா. இப்ப டோட்டலாவே அப்படியே டேக் ஆஃப் பண்ணி ஒரு 8 மாசத்துல இங்க வந்துருவாரு. அது வந்தோடனே இங்கே அவர் சில பல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இங்கேயே செட்டில் ஆயிடுவாரு. அவ்வளவுதான். எந்த ஊர் கேரளால நீங்க இருக்கிறது? பரணி ப்ரோ, இப்ப தமிழ்நாடுனா எங்க வர போறீங்க? மதுரை வாங்க தலைவா, ரொம்ப ஜாலியா இருப்போம். எங்க கோயம்புத்தூர் வாங்க. வீடு இருக்கிறது, இடம் இருக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கான், அவரு இன்னொரு பக்கம் தங்க போறாரப்பா. ப்ரோ பரணி ப்ரோ, நீங்க நாமக்கல் தானே, கரூர் வந்துருங்க. கரூர்ல நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்க. இல்ல நான் என்ன யோசிச்சேன்னா, பரணி அவரு மதுரை கிட்ட வந்தாருன்னா அவர் நிறைய கேம் எல்லாம் ஆடுவாரு. அப்படியே ஒரு ஹார்ட் டிஸ்க கொடுத்து பண்ணி விடுங்க. பரணியை வச்சு எது சேல்ஸ் பண்ண போறீங்களா? இல்ல கேது எனக்கு புரியல. இல்ல பரணி வச்சு ஏலம் விட போறீங்களா? ஆளுக்கு ஒரு பக்கம் கூப்பிடுறீங்க, எனக்கே புரியலண்ணா. நான் போனா வேற மாதிரி போயிருவோம். இல்ல வேற மாதிரி போயிடுப்பா. நாமக்கல்ல அதுல ஆர்ஜே விஷால் எக்ஸ்பர்ட். அதான் வேற மாதிரி போயிருந்தா குறுக்க வந்துட்டு வராது பாருங்க. விஷால் ப்ரோ என்ன எல்லாரும் நீங்க ஃபார்ம்ல இருக்கீங்க, கரெக்டா இந்த மாதிரி கட்டம் தான் தூக்கி சொருறீங்க. தூக்கி கழுத்திலே சொருறாங்க விஷால் ப்ரோக்கு. ஐயோ, இதுவும் தப்பாதான் கேக்குது. சும்மா இருங்க பரணி. நீங்க வேற பரணி ப்ரோ, ஏன் தெரியுமா, எனக்கு உங்களோட ஒரு படம் உட்காந்து பாக்கணும். நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க தியேட்டர்ல? இப்ப ஒரு மாசீன்லாம் எல்லாமே தப்பு தப்பா கேக்குது டாக்டர். எல்லாமே தப்பு தப்பா கேக்குது டாக்டர். டாக்டர் இருங்க டாக்டர், தப்பா எதுவும் சொல்லல டாக்டர். நான் வேற மாஸ் படத்தெல்லாம் எப்படி அனுபவம், அவர் என்ன ரியாக்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். ஒரு படத்துல இந்த யோகி பாபு மாஸ்லயே ஒரு படம் எடுத்தார்ல, அதுல எல்லாரும் சிரிப்பாங்க. ஒரு சிரிப்பு ப்ளூ சட்டை ரோல் பண்ணி ஒரு கேரக்டர் உள்ள இருக்கும். ப்ளூ சட்டை கேரக்டர் மட்டும் உண்மை உட்கார்ந்து இருக்கும். அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ. நான் அந்த ஹை பாயிண்ட் அந்த மாதிரி இது வந்தா நான் கத்துவேன். ஆனா வந்து எனக்கு வந்து அந்த தியேட்டர் வந்து பேக்டு தியேட்டரா இருந்துச்சுன்னா நான் கத்துவேன். இதுவே வந்துட்டு இப்போ ஒரு படம் கமர்ஷியல் படம்னு வச்சுக்கோங்க, அந்த தியேட்டர்ல வந்து பேக்டான ஆடியன்ஸே இல்ல, ஒரு 15 பேர் தான் இருக்கிறோம்னா அப்படின்னா நான் வந்து இது சைலண்ட் ஆயிடுவேன், அமைதியாயிருவேன். பட் ஆனா அதுவே நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒரு 10 பேர் இருக்காங்க, 50 பேர் 60 பேர் இருக்காங்க, யாருமே கத்தலைனாலும் அந்த ஒரு ஹை பாயிண்ட் இருந்துச்சுன்னா நான் கத்துவேன். சரி, அப்ப நீங்க தியேட்டர்ல ஏஞ்சி நின்னு கத்தி சத்தமா பார்த்த படம்? எந்திரிக்கலாம் மாட்டேங்க. எந்திரிக்க மாட்டீங்களா? என்ன தியேட்டர்ல ஏஞ்சி நின்னு கத்துறது இல்லையா? எந்திரிக்க மாட்டேன். எந்திரிச்சா இங்க ஒருத்தன் இருக்கான், எனக்கு தப்பு தப்பா கேக்குது. ஓ கடவுளே, சத்தியமா இல்லங்க. ஆப்ரகாம் மோஸ்ல மம்முட்டியோட என்ட்ரிக்கு அது மாதிரி கத்தி இருப்பாருங்க எனக்கு தெரிஞ்சு. அதுதான் பஸ் கேட்க வந்தேன். விஷால் ப்ரோ, நான் சொல்லவா, அந்த லைட் இருக்குல்ல தியேட்டர்ல லைட்ஸ், அது ஆன் ஆயிருக்க வரைக்கும் அப்படியே நான் நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துருப்பேன். ஆஃப் ஆயிடுச்சுன்னா, படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எங்க கத்துறோமோ அங்கெல்லாம் கத்திடுவேன். அதே மறுபடியும் லைட் இந்த இன்ட்ரோல எல்லாம் நம்ம கத்திட்டு இருப்போம், திடீர்னு வந்து லைட் போடுவாங்கல்ல, அப்ப ஆஃப் ஆயிடுவேன். அந்த மாதிரிதான் இந்த எம்புரான். யாருக்காவது எப்படி எல்லாமே தப்பா இருக்கு, லைட் ஆன்ன்றாரு ஆஃப் பண்றாரு. சரி ஓகே. ஐயோ இவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரகாஷ் வருவாரு பாருங்க, வேற மாதிரி போறீங்க இந்த ஸ்பேஸ்ல வேணாம் அப்படின்னு. அந்த டைலாக் கரெக்ட். பிரகாஷ் என்ன, நம்ம பிரகாஷ் என்ன சொல்றாரு?
இல்ல இப்ப ஆனா நடுவுல ஒருத்தர் கேட்டாரு, அவர் காண்டானாலும் பரவாயில்ல, நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் பரணி புரோட்ட. தலைவா, இப்ப இவரு இன்டர்வியூ பாத்தீங்களா, காலித் ரகுமான் இன்டர்வியூ பரத்வாஜ் ரங்கந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இல்லங்க, இன்ட்ரெஸ்டிங்கா நான் கொஞ்சம் பேசியிருந்தாரு. தான் பார்த்தேன். காலித் ரஹ்மான் யாருன்னு முதல்ல சொல்லிருக்கேன். இவர் தலைவா, தள்ளுமாலா இவர் டைரக்டர், தள்ளுமாலா டைரக்டர். நீங்க ஆக்சுவலா தள்ளுமாலா முன்னாடி குண்டான ஒரு படம் இருக்கு, மம்முட்டி படம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும், அதுவும் பாருங்க. நல்ல டைரக்டர். அதனாலே அவர் நல்லா ரொம்ப ஜாலியா பேசியிருந்தாரு. நிறைய பேருக்கு யாருன்னு கொஞ்சம் கரெக்டா சொல்லணும்னா, மஞ்சுமேல் பாய்ஸ்ல டிரைவரா வருவார்ல, அவர் தான் தள்ளுமாலா டைரக்டர். அந்த படத்துல இருக்க எல்லாரும் டைரக்டர்ஸ், இதுல இவரும் ஒருத்தர், அப்படி சொல்றேன். இல்ல விஷால் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, ஆக்சுவலா ஆதிக்கு இன்டர்வியூ பாத்தீங்களா? நம்ம நைட்டு இருக்கு தலைவா, யார் கேட்டாங்க தெரியல, நைட்டு போனோன்னே பிஆர் ஆதிக்கு இன்டர்வியூ தான் போட்டு உக்காந்தோம்னா. இல்ல அவரு பிரகாஷ் ப்ரோ பாத்தாரா? இல்ல இன்னும் பாக்கல, ஒரு நான் இல்ல 4 இல்ல, அவர் இன்டர்வியூ கொடுத்தாரு. அவர் பார்க்கல. அவரை கரெக்டா நம்ம பாக்கலையா? ஸ்பேஸ் போடுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் 18 மினிட்ஸ் முன்னாடி தாங்க அந்த இன்டர்வியூ வந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் தெரிஞ்சிருக்காங்க. அது பார்க்கல. நான் ரொம்ப இன்னொன்னு பில்டப் தான் பார்த்தேன், கொடுலீங்க, 40 இப்படி இருக்கும் மினிட்ஸ் ஒன்று இப்படி இருக்கும் பார்த்தேன். அப்படின்னு. அதுல அவர் ஏதோ அவங்க அப்பாவும் சினிமா டைரக்டராக ட்ரை பண்ணதா சொல்லியிருந்தாரு ஆதிக்கு. ஏங்க அவர் அப்பா தான் ஏடி, இவருக்கு அவர் அப்பா டைரக்டரா ட்ரை பண்ணி அவர் ஏடிங்க, இப்ப அவர் ஏடியாவே ஜாயின் பண்ணிட்டாரு ஆதிக்கிட்ட. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு டைரக்டர் ஆகணும்ல, நம்ம ஆகணும்னு சின்ன வயசுல லட்சியம் பண்ணீங்க. பையன் எடுக்கிற இதுதான் படத்துல ஒரு இருந்தாரு. ஏடியா? ஆமாங்க. ஆமா, இன்னைக்குதான் டேட் ஆஃப் பர்த் பார்த்தேன், 91 தான் அவர் பிறந்த அவர் வருஷம். இன்னொன்னு சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. த்ரிஷால நயன்தாரா FDFSக்கு அம்மாவை கூட்டு போயிட்டாராம் தேட்டருக்கு. பாவி மனுஷா, ஃபுல்லா பசங்களாம், அவங்க அம்மா மட்டும் நடுவுல ஐயோ அப்படின்ட்டு இருக்காங்களாம், எல்லாம் கத்துறாங்களாம், என்னடா இது அப்படின்ட்டு வந்துட்டாங்களாம். அதை சொல்லியிருந்தாரு ஒரு இன்டர்வியூல. இல்ல அவர் எல்லாமே சரி, வாங்கி ஓகே. கொடுத்தாரு. பிரபு எனக்கு பொன் கொடுத்ததே பெரிய விஷயம். இந்த டைரக்ட்ல எனக்கு கொடுத்தாரு, எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு. அவர் ஆளே இதெல்லாமாங்க என்ன சொல்லியிருக்காரு. அதை ஓப்பனா சொல்றேன். ஆமா, பரவாயில்லையே, பார்க்கணும் இன்டர்வியூல, எந்த பார்க்கணும். டைரக்ட்ல சார் எனக்கு கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ? அது ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு. இல்ல இல்ல, நானும் அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டுகிட்டே சொன்னேன். அதை இந்த பேட்டிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஆதிக்கு வந்து அவர் சொன்ன விஷயமே பல விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த டைட்டில் சொல்லிட்டு அதுல எல்லாத்தையும் விட பிரபு பத்தி பேசும்போது, பிரபு வந்து ரொம்ப ஆமா, ரொம்ப இன்னும் அப்பாவிக்கு ஒன்று இங்கிலீஷ்ல சொல்லணும், என்னது இன்னசென்ட்டுங்க, அவர் பயங்கரமா இன்னசென்ட்டா இருப்பாரு. நான் அவர்கிட்ட கேட்டு விட்டேன், என்ன நம்பி பொண்ணு தெரியுங்களா கொண்டு கேட்டு விட்டேன் அப்படின்னாரு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. ஏன்னா இப்ப இவரோட ரீசெண்ட் டைம் பாக்குறீங்களா, ஏன்னா இப்ப அவர் எடுத்த படங்கள் மார்க் ஆண்டனிக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எடுத்த படங்கள் இருக்கு, அவருக்குன்னு ஒரு முத்திரன்று ஒன்று இருக்குல்ல, குத்தப்பட்டு இருந்துச்சுல்ல. அது போக இத்தனை வருஷமா அவங்க அப்பா வந்து ஃபீல்டு, அவங்க அப்பா பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். ஃபீல்டு சில பேருக்கு இப்போ ட்விட்டர்ல இருக்கவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அவங்க அப்பா பல வருஷமா அசிஸ்டன்ட் டேரக்டராகவே இருந்து டேரக்டரே ஆக முடியாம ரொம்ப விரக்தியில் அடைஞ்சவர். அப்படிப்பட்ட அது ஒரு எல்லா பிம்பமும் இருக்குல்ல, எல்லாம் சேர்ந்து வந்து இப்படி ஒரு முத்திர குத்துற மாதிரி இருக்கும்போது, அவர் பிரபுங்கிறது ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர். சிவாஜியோட பையன், சிவாஜியோட அவங்களோட பொண்ணு, அவங்க பொண்ணு வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அது சொன்ன விதம் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கு அந்த அந்த விகடன் பேட்டி பார்த்த ஃபுல்லாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பரத்வாஜ் ரங்கன் பேட்டி தான் என்ன பார்க்கல. பாருங்களேன், நான் ஒரு ஆளே இல்ல, எப்படி கொடுத்தாருன்ற மாதிரி சொல்லுவேன். அதான் பரத்வாஜ் ரங்கன் பேட்டி நான் பார்க்கல, அது நான் நாளைக்கு தான் பார்க்கணும். பார்த்தா அதுல ஏதாவது பார்ப்போம் விஷயம். பிரகாஷ், நான் ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறேன், நான் என்ன தெரியுமா கண்டுபிடிச்சேன்? ஆதிக்கு வந்துட்டு மார்க் ஆண்டனி டைம்ல ஒல்லியா இருந்தாரு. நம்ம சினிமா வட்டாரத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பிரபு சார் வீட்டுல வந்துட்டு சாப்பாடு சூப்பரா இருக்கும்ட்டு. ஒருவேளை மனுஷனுக்கு நல்ல சாப்பாடு போட்டு இப்ப மனுஷன் கொஞ்சம் குண்டாயிட்டாப்ல. அஜித் இழைச்சதா சேர்த்து இவரு வாங்கிட்டாரு போல. ஆமாங்க, நல்ல வெயிட் போட்டார் தலைவா, நல்ல செம ஒல்லியா இருந்தாரு மார்க் ஆண்டனில. அதான் நல்ல சாப்பாடு போல, ஜாலியா இருக்கட்டும், என்ஜாய் பண்ணிட்டோம். சில டைம் சந்தோஷத்துல கூட வெயிட் போட்டுரும். புரியுது, நல்ல விஷயம் தானே. சரி, ஓகே. குட் பேட் அகிலி வந்து PVR ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இனிமேட்டு ஒரு இதான் ஓப்பன் பண்ணுவாங்க. 9 மணி ஷோவும் அவைலபிள் இருக்கும். ஸோ யாராவது புக் பண்றதுன்னா புக் பண்ணிக்கோங்க. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, நானு இங்க திருப்பூர்ல எங்கேயுமே 9 மணி ஷோ ஓப்பன் ஆகல. நான் போய் தேட்டர்ல கேட்டதுக்கு இன்னும் எங்களுக்கு அப்ரூவல் வரல, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க என்னதான் பிரச்சனை, கவர்மெண்ட் அப்ரூவல் வந்தாதானா? லீவ் அன்னைக்கு தானே அது? இல்லைங்க, கண்டிப்பா ஜியோ தேவையில்ல, கண்டிப்பா ஜியோ தேவையே இல்லை. ஏன்னா அன்னைக்கு லீவு நாள். அவங்க வேற ஏதாவது ஓபன் பண்ணிட்டாங்களே இப்ப 9 o'clock. இல்ல அது பிவிஆருக்கு காரணம் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காம பண்ண மாட்டாங்க. அவங்க சென்சார் சர்டிஃபிகேட் வராம புக்கிங் ஓபன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த தியேட்டர் புக்கிங்லயே முன்னாடி சென்சார் சர்டிஃபிகேட் போர்டு ஒட்டியிருப்பாங்க. நீங்க சென்சார் சர்டிஃபிகேட்டே பிரிண்ட் எடுத்து ஒட்டியிருப்பாங்க வெளியே, அவங்களோட ரூல்ஸ் பிரகாரம். அதனால அவங்க வந்து புக்கிங் ஓபன் பண்ண மாட்டாங்க. அவங்க அதனால சர்டிஃபிகேட் கைக்கு வந்த உடனே அவங்க பிரிண்ட் எடுத்து ஒட்டிட்டாங்க. அந்த எல்இடி ஸ்கிரீன்லயும் அதை பிரிண்ட் மாட்டிடுவாங்க அவங்க. அது இல்லையே, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அப்படி சில தியேட்டர் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வராம புக்கிங் ஓபன் பண்ணாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் டைமிங் ஏற்ற மாதிரி அதெல்லாம் ஷோ அலாட் பண்றவங்களாம் இருப்பாங்க.
அதனால இது பண்ணிருப்பாங்க. எல்லாமே 12 மணில இருந்து 4 ஷோ பண்ணிட்டாங்க. அந்த 9 ஷோ மணியும் எங்கேயும் வைக்கல. எல்லாருக்குமே புதன்கிழமை காலைல தான் சொல்றேன்னு இருக்காங்க. அது வரைக்கும் வெயிட் ஆமா பண்ணுங்க பிரகாஷ் அப்படின்ட்டாங்க. boss. இல்ல இல்ல இங்க சேலம் புக் மை மதுரையிலயும் அது ஷோல வேற ஏதாவது காரணமா இருக்குங்க. ஜீவோங்கிறது ஒரு காரணம் கிடையாது. ஜீவோ தேவையே இல்லைங்கிறது தான் ரூல். ஏன்னா கரெக்ட். லீவு நாள தேவையில்லை. இல்ல இல்ல ஆக்சுவலா சேலம்ல புக் மை ஷோல விடாமுயற்சிக்கு டிஎன்சி தேட்டர்ல 800 சொன்னாங்க. எதுக்கு? விடாமுயற்சிக்கு 9 மணி ஷோக்கு வெளியில 800 இதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. இல்ல ஏன்னா தலைவா 9 மணி இங்க ஷோ சேலத்துல எதுவுமே இல்லை. இங்க மதுரையிலயும் 9 மணி ஷோ ஓபன் பண்ணல, மத்த ஷோலாம் ஓபன் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப உலகமே இருந்தாலும் வெற்றி வந்துட்டு மதுரை வெற்றி லாஸ்ட் நாளைக்கு முன்னாடி நாள் தான் ஓபன் பண்ணுவாப்ல. அவரு அந்த தைரியத்துல நான் எந்த தேட்டர்லயும் புக் பண்ணாம விட்டேன். கோபுரம்லாம் ஃபில் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறேன், இவங்க ஓப்பனே பண்ணலன்னா ஏன்னா சில படம் இவங்க எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களான்னு வேற பதட்டத்துல இருக்கேன். ஆனா இங்க மதுரையில எங்கேயுமே 9 மணி ஷோ ஓபன் பண்ணல. கிறிஸ்டபர் கனகராஜனா வந்திருக்காரு. டெஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு அவர்கிட்ட கேட்போம். அவரை கூப்பிடுங்க அவரு மேல. அவரு அஜித் ஃபேன் கொஞ்சம் கொஞ்சம் வன்மையா தாக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? என்ன? ஆமா ஆமா பார்த்தேன் அண்ணே, உங்களுக்கு என்னவோ போஸ்டர்லாம் அடிச்சுட்டாங்க. நீங்க வேற மேல அதான் கூப்பிடுங்க அதிகம் பரணி ப்ரோ. கொஞ்சம் அதிகமான்ற மாதிரி அவருக்கு. அண்ணனை மேல கூப்பிடுங்க பரணி ப்ரோ, பேசுவோம். கூப்பிட்டுருக்கேன். வந்தானே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரிவ்யூ சொல்லுங்க. ஆமா அதுதான் நான் வெயிட் பண்றேன். ரெண்டு விஷயம் இப்பயே சொல்லிடுறேன். அவர் வந்ததுக்கப்புறம் இந்த அபியூசிவ் கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்க வேணாம். ஏன்னா அந்த ஆன்லைன்ல ட்விட்டர்ல வர்றது தனி, ஸ்பேஸ்ங்கிறது தனி. ஓகேவா? அது அவரோட தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட ரிப்ளை வர்றதெல்லாம் குற்றம். இங்க வந்து அந்த கேள்வி வச்சு கேட்க வேணாம். அந்த கேள்வி வந்து இங்க கேட்க வேணாம். டெஸ்ட் ரிவ்யூ கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. நானும் ஆவலா இருக்கேன். அவர் வாயில இருந்து டெஸ்ட் ரிவ்யூ ஆமா வர்றது கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கு. அதுவும் சில பல கேரக்டர்களோட நடிப்பு கேட்கறதுக்கு ஆவலா இருக்கு. சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, கிறிஸ்டபர் அண்ணா ஃபர்ஸ்ட் இந்த ஒன் வேர்ட்ல உண்மையாலுமே ப்ரோ சொல்லுங்கண்ணா. ஜிபிஓ ட்ரைலர் வந்து டெஸ்ட்டை காப்பாத்திருச்சு. இல்லைன்னா ஊரே சேர்ந்து போட்டு மிதின்னு மிதிச்சிருப்பாங்க. அது உண்மையான ஏற்கனவே ஃபேக்ட், ஜிபிஓ ட்ரைலரால டெஸ்ட் தப்பிச்சிருச்சு. அந்த டெஸ்ட் யாராச்சும் ஒருத்தங்களாச்சும் நல்லா இருக்குன்னு சொல்லாங்களே, ஏதாச்சும் ஒண்ணு. எனக்கு இந்த படத்துல மாதவனோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அது தவிர ஒண்ணுமே நல்லா இல்ல. அண்ணா இந்த ஒன் லைன்ல நீங்க சொல்லுவீங்களா? நான் அப்படி ஒண்ணு இருக்கேங்க அது சொல்லுங்க. நான் சீரியஸா இருக்கேங்க அப்படின்னு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இல்ல அவரோட ஒன்லையே நான் எடுத்துக்கிட்டேன். டெஸ்ட் ஒஸ்ட்னு போட்ட கரெக்ட் ரிவ்யூல. கரெக்ட். நான் சொல்ல வந்தேன். நான் சீரியஸா படம் வந்து என் டைம் 3 AM 3 மணிக்கு, விடியால 3 மணி தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அலாம் வச்சு நான் தூங்குறதே 1 மணிக்கு தான். எந்திரிச்சு பார்த்தேன். 1.5 மணி நேரம் பாதி பார்த்தேன், தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு தான் பிரகாஷோட அந்த ரிவ்யூ தான் பார்த்தேன். டெஸ்ட் ஃபர்ஸ்ட்னாரு. ஐயோ நம்ம கேப்ஷன் போயிடுச்சேன்னு. அப்புறம் தான் நான் டெஸ்ட் அவுட்னு போட்டேன்னு ஞாபகம் இல்ல. ஆமா அவுட் போட்டிருப்பேன்னு நான் கிரிக்கெட் பேசிஸ்ல. இல்ல டெஸ்ட் ஃபெயில் அப்படி போடலாமான்னு. பட் அவுட்னு போட்டிருந்தேன். நான் பார்த்தேன் பிரகாஷ் கரெக்டா அந்த வேர்ஸ்ட் நம்ம டேக் போயிடுச்சுன்னு நினைச்சேன். படம் நல்லாவே இல்லை. யாருக்காச்சும் ஏதாச்சும் பிடிச்சிருந்தா என்ன நடக்குதுன்னு இல்லங்க, ஒரு படத்துல ஏதாச்சும் ஒண்ணு பிடிக்கணும்ல. ஏதாச்சும் ஒண்ணு ரைட்டிங், இல்ல மேக்கிங், இல்ல நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ், அப்படி இல்லையா அந்த டைரக்டரோட ஒரு விஷன், எதுவுமே இல்ல. அப்படி என்ன நான் ஏதோ ஒரு கொஸ்டின் போட்ட 2 படம் தான். அது சசிகாந்த் முத படம். ஒய்நாட் ஸ்டுடியோஸ் இருக்காருல்ல தயாரிப்பாளர், அவருடைய முதல் படம் இயக்குனரா. பிரகாஷ் அண்ணா நீங்க 1.5 கொடுத்தா நான் எங்கேயுமே பார்க்கலண்ணே. ட்ரெய்லரும் மிஸ்லீடு ப்ரோ. இது வந்து ஸ்போர்ட்ஸ் மூவி, மோட்டிவேஷனல் மூவி மாதிரி ட்ரெய்லர் எடிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. டைட்டிலும் அதே மாதிரி டைட்டில் தான். ஆனா செகண்ட் ஹாஃப் த்ரில்லர். இல்ல அந்த படத்துல எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சது வந்து அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் அதை கரெக்ட். யூட்டிலைஸ் பண்ண விதம், அந்த அது மேக்கிங் நல்லா எடுத்திருப்பாங்க. அது நல்லா கரெக்ட் இருந்துச்சு எனக்கு. அது நல்லா இருந்துச்சு. அந்த கிரிக்கெட் இதெல்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க. பட் அது அகைன் இந்த சித்தார்த் வந்து வீட்டுல இருந்து கிரவுண்டுக்கு போறது, டெஸ்ட் மேட்ச் நடக்கும்போது வீட்டுல இருந்தா போவாங்க யூஸ்வலா. அங்கேயே தங்கி இல்ல அதுக்கு ஒரு ரீசன் கொடுத்திருந்தாங்களே, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுல. ஆமா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க ஸ்பெஷல் பெர்மிஷன் போட்டுருவாங்களா? அதெல்லாம் நாங்க கவனிக்கலங்க. சொல்லிருக்காங்க. டயலாக் இருக்கு. இருக்கா? போலீஸ்காரர் இருப்பாரு, அப்ப சொல்லுவாரு. இருக்கு காமெடியா இருக்கு எல்லாம் அந்த படம். எனக்கு ப்ரோ ஜிபிக்கு எத்தனை மணிக்கு ரிவ்யூ போடுவீங்க? சாரி டு இன்டரப்ட். எதுங்க இறங்கிட்டியா? ஆமா குட் பேட் அக்லிக்கு எத்தனை மணிக்கு ரிவ்யூ போடுவீங்க? அந்த டைம்ல நான் போன் நோண்டாம இருக்கேன். காலையில 7 மணிக்கு. இல்ல ஒரு நிமிஷம். இங்க ஷோ எப்போ 6:30ன்னா ஒரு 10-15 நிமிஷம். ஆமா 7 ஒரு 9. ஆமா படம் 2 மணி நேரம் தானே டைம். 2.25 மணி நேரம். கரெக்டா சொல்லணும்னா 2 மணி நேரம் 20 நிமிஷம் படம். ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணா அது ஒரு பிரேக் ஒரு 15 நிமிஷம் சேர்த்துங்க. 2 மணி நேரம் 30 நிமிஷம். நீங்க உங்க ஷோ டைமுக்கு நம்ம இந்தியா ஹையஸ்ட் எப்ப இந்தியா டைமுக்கு எப்போ ஷோ டைம் உங்களுக்கு?
எனக்கு 4 மணி. அதான் 6:30க்கு வந்துரும் ரிவ்யூ. 6:30க்கு வந்துரும். 4 மணினா 6:30. 7 ஆனா கிறிஸ்டபர் நாங்க இன்டர்வல் கிடையாதுல்ல உங்களுக்கு இருக்காதுல்ல இருக்குமா? இன்டர்வல் இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மக்கள் நம்ம படம் நிறைய பேர் போறனால மெயினா தெலுங்கு படம் இருக்கனால இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 10 மினிட்ஸ். அப்ப அதிகபட்சம் 7 மணிக்கு ரிவ்யூ வந்துரும். 7 மணிக்கு வந்துரும். 7 மணிக்கு 7 மணிக்கு போனே நோண்ட கூடாது. ஆனா கிறிஸ்டபர் நீங்க முத நாள் ஒண்ணு போடுவீங்களா எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர், அதை சொல்லுங்க இங்க. ஜிபி அது போடும். யோசிக்கவே எக்ஸ்பெக்டேஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த படத்துல வந்து ஜாலியா இருக்கு அவ்வளவுதான். ஒரு அகைன் 2 hours 15 minutes தானே ரன் டைம். அது பெரிய பிளஸ், ஆக்சுவலா ரொம்ப பெரிய பிளஸ். அந்த 2 hours 15 minutesங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ ரீசெண்டா வந்து எல்லா பெரிய படமும் 2 hours 47 57 எதுக்கு யாருக்கு வேணும்? எல்லாம் பழைய காலம் தான். அதெல்லாம் 3 மணி நேரம். இது அந்த 3 hours 21 minutes எல்லாம் போயிட்டு இருக்குன்னு. அதுதான் மிகப்பெரிய பிளஸ். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அகைன் செகண்ட் ஹாஃப் வந்து 1 hour தான். அதுவும் நல்ல விஷயம் தான். டக்குன்னு போயிடும். லைக் ஒரு சில மாஸ் சீன்ஸ் அங்கங்க வச்சுட்டா போதும். ஒரு 10 லைக் half an hour ஒரு சீன் அந்த மாதிரி இருந்துச்சுனாலே போதும், பண்ணலாம். பட் ஸ்டோரியா இல்லை, நானும் பெருசா எதிர்பார்க்கவே இல்லை. லைக் இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே புரியுது இந்த, பட் மேபி அகைன் ஏதாச்சும் சர்ப்ரைஸ் இருக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மார்க் ஆண்டனி டைரக்டர் அந்த படத்தை வச்சு அதை வச்சு பார்க்கும்போது இருக்கலாம். பட் ஸ்டில் இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு என்கேஜிங்கா இருக்கு, அவ்வளவுதான். இல்ல ஒரு நண்பர் மட்டும் டிஎம் பண்ணிருக்காரு. இல்ல நீங்க வந்த உடனே ஒரு நம்பர் டிஎம் பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு, கிறிஸ்டோபர் போட்டு இதை மட்டும் கொஞ்சம் கன்வே பண்ணிருக்கேன்னு. என்னன்னா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிற வார்த்தையோட என்ன எதிர்பார்த்திருக்காருன்னு அவர்கிட்ட கேட்டுங்க. ஏன்னா வந்து இது வந்து முழுக்க ஃபேன்ஸுக்கான படம். ஃபேன்ஸ் அப்படிங்கிறதுனால அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதை கன்வே பண்றேன், அவ்வளவுதான். இல்ல அதான் தெரியும், நமக்கு தெரியும்ல. இப்ப அதான் ட்ரெயிலர்ல விட்டாங்களே, ட்ரெயிலர்ல அதுதானே இருக்கு ஃபுல்லாவே. ஸோ நமக்கெல்லாம் இப்போ பர்சனலா ட்ரெயிலர்லாம் எனக்கு பிடிக்கல. பட் அகைன் ஃபேன்ஸா இருந்தா பிடிச்சிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஃபேன்ஸா இருந்தா பிடிச்சிருக்கலாம். பட் அது ஓகே. நான் பெருசா அந்த படத்துல போய் லாஜிக்கோ ஒரு பயங்கரமா டெப்தான ஒரு ஸ்டோரியோ அந்த டீப் எமோஷன் அந்த மாதிரி எதிர்பார்க்க படமே இல்லை இது. ஒரு கொஞ்சம் அந்த இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அஜித் படம்னா வேதாளம் ஓரளவுக்கு இருக்குமா அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட கொஞ்சம் பெட்டரா இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வேதாளம் பிடிக்கும் ஆக்சுவலா. ஓகே அப்ப அதே மைண்ட் செட்ல போய் படம் பார்த்துட்டு நீங்க ரிவ்யூ சொல்லுங்க. நான் வந்து 9 மணிக்கு ஷோ முடிச்சுட்டு 12 மணிக்கு வந்து உங்க ரிவ்யூ பாக்குறேன். அதான் கரெக்ட், லேட்டாவே பாருங்கப்பா. யாராவது ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் பிரகாஷ் ப்ரோ. எனக்கு என்னன்னா கிறிஸ்டபர் அண்ணா இந்த கர்மான்னு ஒரு சீரிஸ் வந்திருக்கா, நல்லா இருக்குன்னாங்கண்ணா. நான் பார்த்தேன் நேத்து நைட் வரைக்கும் விடிய 3 எபிசோட் பார்த்தேன். இன்னைக்கு முடிச்சிடும் மோஸ்ட். விடிய வேலை செய்யற மாதிரி விடிய பார்த்தேன்றீங்க. என்ன பண்றது, நான் நல்லா அந்த சீரிஸ் நல்லா தான் இருந்துச்சு. அதான் 3 எபிசோட் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். நான் இப்போ டைம் இல்லை. பட் நான் நைட் ஆக்சுவலி இன்னைக்கு நைட் சொல்லு. உங்களுக்கு வேற எந்த பேட் ஹேபிட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே உங்களுக்கு ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா அது கரெக்ட். வேற எதுவுமே இல்லை எனக்கு. விளையாடுவேன், டென்னிஸ் போவேன், அப்புறம் மூவிஸ், ஃபேமிலி, இவ்வளவுதான். கெட்ட பழக்கங்களா நான் சொல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏங்க இவ்வளவு படம் பாக்குறாரு, அது இல்லாமலாம் எப்படிங்க இருக்கும்? இல்ல அந்த ரெண்டுமே இல்லதான். சூப்பர். அதனாலதான் இது அவருக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. இதுவே இது ஓகே. பட் இங்க எப்படி புக்கிங்ல எப்படி போகுது? இங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல என்கிட்ட கேட்டீங்கன்னா, என்ன தெரியல. பட் கம்மியா தான் இருக்கு. அகைன் ஸ்கிரீனும் 275 நேத்து ஓபன் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு 220 எக்ஸ்ட்ரா ஓபன் சொன்னாங்க. கரெக்ட். இங்க யூஎஸ்ல கேட்டீங்கன்னா பெட்டர் தான் விடாமுயற்சி. அகைன் பிரீமியர் ஷோ அது 370K பண்ணிருக்கு. இது சோஃபார் 180 தானே. அது ரீச் ஆகும். டிஸ்ட்ரிபியூட்டர் பேசும்போது அவர் கான்ஃபிடண்டா சொன்னாரு, இல்ல அது வந்துடும் இந்த 2 daysல. டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா ஷோஸ் இன்னும் ஓப்பன் ஆகல. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 60% தான் ஓப்பன் ஆயிருக்கு. இன்னும் 40% ஓப்பன் ஆகணும். இன்னைக்கு நைட் ஓப்பன் ஆகும். நாங்க தமிழ்நாடு ஆஸ் யூசுவலா நல்லா இருக்குண்ணா. இல்ல என்னைக்கு தமிழ்நாடு இல்ல என்னைக்கு காம்பினேஷனுக்கு ஒரு இதா இருக்கு. லியோக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், ஓவர்சீஸ்ல கரெக்ட் ஒரு மாதிரி இருந்திருக்கும். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ் கனகராஜ் அஜித்தா இருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும். கரெக்ட். வேட்டையன் பாத்தீங்கன்னா எப்படி சுமாரா இருந்துச்சு. இப்ப கூலி பாருங்களேன், வேற லெவல்ல. அதுதான் என்னைக்குமே காம்பினேஷன். அது உண்மைதான். கோட்டுக்கு எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா இருந்துச்சு கடைசி வரையும். பட் ஓப்பனிங் புக்கிங் ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் ஸ்டில் ரீசெண்டா ரொம்ப மொக்கையா இருந்தது கங்குவா தான். அதுக்குதான் எல்லாம் மலையாளத்துல நம்பிக்கை இருக்கா, நல்லா இருக்க மாதிரி இருக்கு எல்லாம். கங்குவா அடிக்கும் போது எங்களுக்கு சங்கடமா இருக்கு. அடுத்த படம் சிவான்னு ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு பீதி அடிச்சுட்டே இருக்கு.
அதெல்லாம் அப்படி யாரும் சொல்லிட்டு இருக்காங்க. கேரளால வேற 3 படம் வருது, அதனால கொஞ்சம் டவுன் ஆயிரும் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு. கேரளால பிக்கெஸ்ட் ஃபிளா வந்து அது ஒரு ஆமா, அது விஷு இல்ல, பெரிய flaw. பெரிய அங்க வேற ஃபெஸ்டிவல், அதுல ரொம்ப பெருசா வருது அது ஒண்ணு. பட் இங்க தெலுங்குல ஜாக் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆமா அவ்வளவுதான், தெலுங்கு சைடு ஓகே. ஹிந்தி ஒரு படம் வருது ப்ரோ, ஜாட். ஐயோ அது போஸ்டர் கண்டாலே பயமா இருக்கு. அது நம்ம தெலுங்கு டைரக்டர் தானே? பிரகாஷ் ப்ரோவோட நம்ம ஃபேவரட். வீரசிம்மா ரெட்டி டேரக்டர், நம்ம அதே வீரசிம்மா ஜிபி ரெட்டி ப்ரொடியூசர், டேரக்டர். அதே தெலுங்கு இதுதான். அவர் வீரசிம்மா ரெட்டி எடுத்தாரா ரீசெண்டா? அந்த படம் வீரசிம்மா ரெட்டி, கிராக், அந்த 2 படமும் வருதான் ப்ரோ. அப்பா, பட் ஸ்டில் அந்த சன்னி தியோல் ஃபேன் எல்லாம் தூக்கி அடிக்கிறத பார்த்தா எப்பா பாத்துக்கலாம், பொறுமையா பாத்துக்கலாம். அது எனக்கு புரியலையே, இல்ல, எனக்கு இத பாலையா பண்ணா எனக்கு மட்டும் வந்து ஆஹா ஓஹோன்றீங்க. தெலுங்கு கரெக்ட். தெலுங்கு தெலுங்கு ஹீரோக்கள் பண்ணியிருந்தாங்கன்னா மாவீரன், கண்டிப்பா இந்த படத்தோட இதே மாவீரன் அது இதே மாறி பாலையா, இருக்கும். அது Correct. பாலையா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது அந்த பாலையா. பக்கம் போகவே கூடாது. இப்ப இதே ட்ரெய்லரா நான் பாலையா பாத்துருந்தேன், அந்த பக்கம் திரும்பி இருக்கவே மாட்டேன், ட்ரெய்லரே பாதியில கட் பண்ணிருப்பேன். இதே இல்லைங்க, ட்ரைலர் உண்மையாலுமே நான் தமிழ்நாட்டுல ஜிபிஓ ஆகுது பாலையாக்கு ஃபேன்ஸ் சொல்லிட்டு நான் கூடுறாங்க. ஃபர்ஸ்ட் படம் அதுக்கு தான் போயிருப்பேன். ஒரு ஸ்டேஜ்ல ட்ரோல் தான் பண்றாங்கன்னு நினைச்சு உண்மையாலுமே பாலையாக்கு எனக்கு பிடிக்கல. அந்த ஆளை இப்படிதான் படிக்கிறேன். ஆனா செட் ஆஃப் ஃபேன்ஸ் அவன் பாலையாக்கு தமிழ்நாட்டிலே அதிகம். அது எப்படின்னு ஒண்ணுமே புரியல. அது அப்படியே அடிச்சு செட் பண்ணிட்டாங்க ஷாக்கிங்கா இருக்கு. பாலையாண்டா அப்படி. ஏங்க அவர் அந்த மாதிரி டோன் செட் பண்ணிட்டாருங்க. ஒரு டைம் வரைக்கும் ட்ரோல் ஆகுது, ஒரு மாசம் மாத்திட்டாரு. ஆக்ஷன் இல்ல ஜானர் சொல்றோம்ல, ஆக்ஷன், லவ், மெலோ டிராமா, பயோபிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜானரா வந்து பாலையாங்கிறது ஒரு ஜானர் மாறிடுச்சு. அதை ஏத்துக்கிட்டாங்க. இப்பயே அவரே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன். அதே எனக்கு ரீசெண்ட் டைம்ல அவர் பாக்குறப்ப சில விஷயங்கள் மாத்திட்டு, ஒரு சில பாடல்களை தவிர்த்து நீங்க அவர் கடைசியா வந்த படமே வந்து இது பாலையா படம் மாதிரியே நமக்கு இருக்காது. ஃபைட் சீன்ஸ், அந்த சீன்ஸ் அதுவே ரொம்ப லிமிட்டடா இருக்கும். ரொம்ப பாலையா பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா பாலையா பண்ணாருன்னா அது 100 பேர்த்த ஒரே அடியில் அடிச்சு முடிச்சு விட்டுருவாரு. ஆனா இது கொஞ்சம் பாலையா படம் மாதிரி இல்லாம கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராருன்னு நினைக்கிறேன். ஒரு ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு 3-4 படமா. கவலைப்படாதீங்க, அடுத்த படம் அக்கண்டா 2 அங்க 200 பேர் வெயிட் பண்ணிருப்பா காட்டி அதுதான் இப்ப சொல்ல வந்தேன். அதுதான் இங்க சொல்ல இல்ல, அது போயாப்பட்டிஸ்டின்னு விதிவிலக்குங்க. போயாப்பட்டிஸ்டின்னு அவர் முதல் படத்துல இருந்தே ஒரு 200 பேர்த்த சம்பவம் பண்ற மாதிரி தான் வைப்பாரு. அவர்லாம் வந்து இங்க பாருங்க, ஒரு சைடு ஈட்டியை குத்தி 8 பேர் பின்னாடி சொருவி அதுக்கப்புறம் ஈட்டியை உருவி திருப்பி மறுபக்கம் 8 பேர்த்த குத்துனாதான் அது வந்து போயாப்பட்டிஸ்டின்னு படம். நீங்க லெஜெண்டா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி சிம்மாவா இருக்கட்டும், அதெல்லாம் வேற லெவல் படம். ஆனா நீங்க ஒண்ணு ரிப்பீட் வேல்யூ அகண்டெல்லாம் இப்போ உள்ளவங்களுக்கு. நீங்க சிம்மாவோ லெஜெண்டா போய் பாருங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க படம்னா என்னன்னு தெரியுங்க. பாலையா எனக்கு பிடிக்காத எனக்கு லெஜெண்ட் கூட ரொம்ப பிடிக்கும் bro. அது வேற லெவல்ல இருக்கும். ஆனா அவர் எடுத்தவே டபுள் ஆக்ஷன் தான். அவர் ஒரு ஆக்டிவிட்டிஸ பார்த்தா ஆனா ஆனா வினய விஜயராமன் ஒண்ணு வந்துச்சு நடுவுல யாருக்கு. ஆமா ஆமா நான் தியேட்டர் போயிருந்தேன் bro. நீ வேற நான் தியேட்டர் போனேன். கெய்ராஜ் வாணி இல்ல ப்ரோ, நான் ராம் சரண் ஃபேன் ப்ரோ. மாட்டிக்கிற தலைவாணி. ஓஹோ, ஏங்க அப்ப இது எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பெத்தி பிடிச்சது வேற லெவல். அது அடுத்த பிளாக் பஸ்டர் லோடிங் ரங்கஸ்தலம் மாதிரியே இருக்கு. அது அது மீனிங் என்ன? பெட்டியா பெத்தியா பெருசு என்ன? தமிழ்ல பெத்தின்னு இருந்துச்சு ப்ரோ. மாவீரன் தான் சொன்னாரு, பெரிய தலை அந்த ஒரு அதான் பெருசு நினைச்சேன், பெரியவர். ஓகே, பெரிய அதான். இல்ல ஏஆர் ரஹ்மான் நல்ல சாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காப்ல இந்த கிளிம்ஸ்ல பாப்போம். பரணி ஆலப்புழா ஜிம்கான தான் லீடிங்கா? ஆலப்புழா ஜிம்கான தானே அங்கே? ஆக்சுவலி மரண மாசம் லீடிங்னு நினைக்கிறேன். அப்படியா? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இப்ப கரண்ட் ஹைப்ல பசூகாவா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஆலப்புழா மரண மாசம் இந்த பையன் நினைச்சிருப்பான், பிரேமன் ஒரு ஹீரோ அவரா? ஆலப்புழா கன்ஃபியூஸ் பண்ண வேணா. ஒண்ணு வந்து மம்முட்டி படம் பசூகா, அந்த பிரேமலு நடிச்ச பையன் பேர் தான் ஆலப்புழா ஜிம்கானா. மேசிவ் ஜோசப் நடிச்சதா மரண மாசம். ஏன்னா படங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் ஹீரோக்களை வச்சு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வந்து நிறைய பேர் ஹைப் ஆகுறது வந்து இந்த மரண மாசம் வச்சு. ஆனா தள்ளுமலா டேரக்டர்னால நிறைய பேர் மலையாளத்துல ஹைப் ஆகுறது ஆலப்புழா ஜிம்கானா நினைக்கிறேன். என்ன பாருங்க அங்க உங்களோட நிலவரம் எப்படி? ஆலப்புழா ஜிம்கானா தான் ஒரு அளவு நல்ல ஹைப்ல இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இல்ல பிரேமலு நடிச்ச பையன் எங்கேயோ போயிடுவான் போல, சூப்பரா இப்பயே உடம்பு அப்படி ஏங்க பிரேமலுக்கு முன்னாடி அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு. தெரியுங்க, சும்மா சின்ன பையனா குறைச்சு தர வேறத்துல. ஆமா, அவரெல்லாம் ஆடிஷன்ல தான் செலக்ட் ஆனாரு. இப்போ நான் சொல்றேன், ஆலப்புழா வந்து பார்த்தா பையன் இந்த வயசுக்கு உடம்பு ஆலப்புழா ஜிம்கானால ஒரு ஹீரோயின் ஒருத்தவங்க லீட் ஃபீமேல் லீட் நடிச்சிருக்காங்க. அவங்க புது ஃபேஸ் தான். அவங்க ஒரு வீடியோ சாங் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மேக்கிங்ல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸா சரி. கிரஷ் ஆயிட்டாங்களாமே அங்க மலையாள. எனக்கே கிரஷா தாங்க இருந்தாங்க அவங்க. நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? பரணி ப்ரோ, உனக்கு ஜனனி தானே ப்ரோ கிரஷ்? யாரு? சாய் பல்லவி, பிக் பாஸ் ஜனனி. அவங்களா?
ஜிபில மட்டும் அந்த பையன் அப்பா பையனே இங்க பாருங்க, அஜித்துக்கு ஒன்னே ஒண்ணுதான். மலையாளத்துல நீங்க எங்க எல்லாம் இருக்கு? இல்ல எல்லாம் நஸ்லின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வயசுலயே 6 பேக் அப்படி இப்படின்னு. உங்களுக்கு பரணியை பத்தி தெரியாது. அதான் ஆமா, சொல்ல என்னை வந்தேன். பத்தி எனக்கே தெரியாது, சொல்லுங்க. சொல்லுங்கண்ணே பிரகாஷ், நான் சொல்லுண்ணே ஏங்க இந்த நிப்பாட்டுங்க. ஆலப்புழா ஜிம்கானில் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்டிங் பண்றதா இருந்தது இவரு தாங்க. இவர்கிட்ட வந்து நான் இவர் கூச்ச சுபாவங்கறனால அங்க செட் ஆகல. அப்படியா? சும்மா அதனால பரணி மாதிரி ஆள் வேணும்னா பரணி பாக்ஸர் நீங்க லுக் லைக் பாருங்க. பரணி மாதிரியே இருப்பா அப்படி இல்ல நஸ்லின் சைடு ப்ரொஃபைல்ல. ஒரு ஆப்பிள் ஜூஸ். ஆமா, இப்ப புதுசா ஒரு ட்வீட் பார்த்தேன். சொல்லுங்க. சைலண்டா இங்க ஒருத்தர் இருக்காரு, அவரு போட்ட ட்வீட் தான். எச்எஸ் சூர்யா தான் வில்லன், அவர் கூட தான் பேஸ் ஆஃப்னு போட்டிருக்காரு. என்ன யாரு சொன்னா என்ன? இது புது வெப்பொருளி. யாரு எப்பா போட்டது? ஒரு நிமிஷம், இது இந்த ட்வீட் போட்டு 1 வருஷம் ஆகுது பாத்தீங்களா? நான் அதை சும்மா நான் அதை ஷேர் பண்ணிருக்கேன். நான் வில்லன்னு சொல்லவே இல்லையப்பா, அவர் இருக்காருன்னு கூட நான் சொல்லவே இல்லை. மார்க் ஆண்டனில அவர் சேர்ந்ததுனால ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கிறிஸ்டோபர் ப்ரோ, நீங்களா போட்டிருந்தீங்க. ஆனா நான் சொன்னது உங்களை இல்லையே, வேற ஒரு ஆளு. அப்படியா? வேற யாருங்க? பால்டன் நம்ம சுகன் தான். தெரியல, கேளுங்க அவர்கிட்ட. இல்ல நீங்க சொன்னோன்னே கண்டுபிடிச்சிட்டு அவராதான். இல்ல புரியல, என்ன புரியல? சுகன் ப்ரோ இப்போ ட்வீட் பண்ணிருக்காரு, எஸ்ஜே சூர்யா தான் வில்லன் அப்படின்னு சொல்லி குட் பேட் அகலியில. அததான் சொல்றாரு. ஓ அதுவா? சரி கிறிஸ்டோபர் ப்ரோ, இப்போ அதை கோட் பண்ண வேண்டிய இது நியூஸ் என்ன காரணம்? சும்மா பஸ் வந்திருக்கா? ஒண்ணுமே இல்ல எனக்கு சீரியஸ் என்டர்டெயின் எதுவுமே வரவே இல்லை. பட் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இப்போதே அப்படியே. சரி, இப்ப சுகன் ப்ரோ இன்னொருத்தர் கோட் பண்ணிருக்காரா? சுகன் ப்ரோ நீங்க ஏன் போட்டீங்க, காரணம் தெரிஞ்சுக்கலாமா இல்ல என்ன நியூஸ்? இப்ப பேசுவாரா அவரு? சுகன் ப்ரோ, கமான் ப்ரோ. நெட்வொர்க் இஷ்யூ ப்ரோ. நம்பிக்கை ப்ரோ. ஹைலி ஹோப்ஸ் தானே போட்டிருந்தேன் நான். ஹோப் தானே, அவ்வளவு நம்பிக்கை தான். இப்போ எனக்கு வந்து பாருங்க, இப்போ படத்துல அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்து புழக்க போறாங்க. நான் ரெடியா தான் இருக்கேன். அப்ப படத்துல அவர் இருக்கு இல்லன்ற மாதிரியும் சொல்றாங்க, இருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க. அதுதான் நல்லா இருக்குல்ல, அப்படியே இருக்கட்டும். இருக்கிற மாதிரி இருக்கட்டும், இல்ல மாதிரி இருக்கட்டும், பாத்துக்கலாம். ஓகே, அது இருந்துச்சுன்னா சர்ப்ரைஸ் தான் உண்மையிலேயே. அப்படி இருந்தால், இல்லைன்னாலும் சர்ப்ரைஸ் தான். வேற யாராவது புது வில்லன் இருப்பாங்க, சோ இன்னும் சர்ப்ரைஸா இருக்கும். இல்ல ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும், அந்த ஒரு சின்ன ஹோப் அது இருக்குன்னு கண்டிப்பா வச்சிருப்பாங்க. இவ்வளவு பண்றாரு, அது ஒரு சின்ன விஷயம் வைக்க மாட்டாங்க. அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் மட்டும் வச்சிருந்தாங்கன்னா செம்ம கெத்துங்க. ஆதிக்கு அந்த லீக் பண்ணாம வச்சிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாமே லீக் ஆயிருது. இப்ப இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, டீசர் வந்து ரொம்ப மாசா வந்து கட் பண்ணி அது நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் காஷியஸா தான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் மூமெண்ட்ஸ் ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடா வந்து ட்ரெய்லர் கட் பண்ண பயந்துட்டேன்னு சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப ட்ரிகர் ஆகி பயந்துட்டேன் ட்ரெய்லர்ல. சரி வந்து வாண்டடாவே கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கட் பண்ணணும்ட்டு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹோப்பிங் போய் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த தேர்ட் சிங்கிள் வரலையான்னு ஒன்மூல் ட்ராக் இருக்கு வரும்னு சொல்றாங்க இந்த வீக். வியாழக்கிழமை வந்து 2 நாள் தான் இருக்கு. வியாழக்கிழமை படம் ரிலீஸ் பாருங்க ப்ரோ. அதான் அன்னைக்கு பாத்துக்கலாம் டைரக்டா. சரி ஓகே பிரகாஷ்ண்ணா, முடிச்சிடலாமா? ஓகே கிறிஸ்டோபர் ப்ரோ, நன்றி. பாத்துட்டு வந்து சொல்லுங்க. நன்றி, நாளை சந்திப்போம். பாய். என்ன ப்ரோ, நம்ம ஸ்பேஸ் டெய்லி ஒரு கேமியோ மாதிரி இருக்கு. நேற்று பிரசாந்தனா, இன்னைக்கு கிறிஸ்டோபர் ப்ரோ. நல்லா இருக்குல்ல, ஜாலியா? ஆமா நல்லா இருக்குல்ல. ஆமா பார்த்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுங்க, இல்லைன்னா ப்ராடக்ட் பின்னாடி வந்து யாராச்சும் அப்லோட் பண்ணிருப்போம். ஏங்க திருடி போடுறவங்களை பத்தி நமக்கு எதுக்குங்க கவலை? நம்ம வந்து நம்ம ஒரிஜினல் என்னதான் இருந்தாலும் லாலா கடை அல்வா மாதிரி நம்ம ஒரிஜினல். அதுல பேக்கப் போட்டு என்ன யூஸ்? நான் ஏதாவது ஒரு வழி பண்றேன் ப்ரோ, அதுக்கு ட்ரை பண்றேன். நான் இல்லங்க ஒரிஜினல் ஒண்ணும் இல்ல, காப்பிரைட் வந்து வீடியோல அடிக்கலாம். ஆனா எனக்கு மனசு இல்ல, எதுக்கு நம்ம அது என்னத்த ஒரு 500 வியூஸ் 1000 வியூஸ் என்னத்த வந்துட போகுது? என்ன ஆரம்பிக்கிற டைம்ல ஒருத்த வந்துட்டு இருந்தான், அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனா பரவாயில்ல. அவனாச்சும் பிரகாசத்து மட்டும் போட்டான், நேத்து போட்டான். அவன்லாம் முதல்ல இருந்தே போடுவான். சரி ரைட், ஓகே பாய். மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போற மாதிரி தெரியுது. மேட்சை பாப்போம். பாய். பிரகாஷ் ப்ரோ மனசாட்சி எல்லாம் பேசாது ப்ரோ, பாத்துக்க ப்ரோ. ஏன் கடைசியா அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். 2 4 6 போயிடுச்சு உங்க டீம். நீங்க உங்களுக்கு சரி விடுங்க, நான் ட்ரீம் லெவல்ல போட்டிருக்கனால அப்படி பேசுவேன். நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பாய். போங்க பாய் பாய். விசால் ப்ரோ ஒரே ஒரு வாரம் சொல்லிட்டு போங்க ப்ரோ. போகும்போது விசால் ப்ரோ போயிட்டா. சே ஒரு வாரம் சொல்லலாம்னு பார்த்தேன். ஹார்திக் ஒரு 50 போடுவான்னு சொல்லலாம்னு பார்த்தேன். அவுட் ஆவறதுக்கா? ஆமாங்க, எங்க போங்க, அவர் சொல்லாம போயிட்டாரு. ஏன் இப்படி பண்ற? ஓகே பாய்.
ப்ரோ என் வைஸ் கேப்டன் ப்ரோ. என் கேப்டன் இன்னைக்கு சொதப்பிட்டு போயிட்டான் ப்ரோ 17 ரன்ல.